فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்பொழுது நம்முடைய பாடம் குர்ஆனை எளிதில் யாரும் கற்றுக்கொள்ளலாம். இதுதான் நம்முடைய இப்போ பயான் விஷயம். உங்களுக்கு இப்போ முதல் சூறாவில் 1, 2, 3 ஆயத்தை உங்களுக்கு சொல்லியாச்சு, பல வகையில் சொல்லியாச்சு. இப்போ அடுத்தது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அந்த வார்த்தை தனியாக ஒரு 2 மணி நேரம் பேசியாச்சு, ஒரு 4-5 வாரத்துக்கு முந்தி பேசியாச்சு. அதையெல்லாம் நீ போட்டு பார்த்துக்கருங்க. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இது எவனும் செஞ்சது கிடையாது, உன்னையே எவனும் அதை பற்றி செஞ்சதும் கிடையாது, சிந்திச்சதும் கிடையாது. அப்படி நீங்கள் வணங்குவராக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் வழியை காட்டியிருப்பான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமை காட்டியிருப்பான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்லாஹ் இந்த ஆயத்து போட்டிருக்கின்றான். இதை நீங்கள் செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த முதல் ஆயத்தின் மூலமாக கட்டளையிட்டு விட்டான். இதுவரை யாரும் இதை செய்தது கிடையாது, இதை சிந்தித்ததும் கிடையாது. இதன்படி நடப்போம் என்று எந்த ஆணும் பெண்ணும் இதுவரை முயற்சி பண்ணதே கிடையாது. இப்போ நீங்கள் குர்ஆனை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகின்றீர்கள், என்ன செய்து கொண்டிருந்தது என்று வரை இனி என்ன செய்ய போகின்றீர்கள்? நேற்று வரை குர்ஆனை தொடாத ஆட்களாகவே இன்றும் நீங்கள் குர்ஆனை தொட்ட பிறகும் தொடாத ஆட்களாகவே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன சொன்னால் நீ கேட்க போவதும் கிடையாது. இதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கே 10 வருடங்கள் ஆகும் சொல்லிட்டேன். சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி 10-15 வருஷம் விடாப்படியே இருந்து இன்று அல்லாஹ்விடமிருந்து டைரக்டாக விளக்கத்தையும் அது நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் அஸ்வாகினி என்ற பெயருடைய நண்பர் ஒருவர் இருக்கின்றார். 15 வருடங்கள் சாலிடாக வெயிட் பண்ணார். இன்னைக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான், எல்லாத்துக்கும் எந்த குறை இல்லாமல் சொல்லி கொடுத்தான். ஒரே ஒரு ஆள் தான் நான் சொன்ன பிறகு இருந்தார், நல்ல குர்ஆன் கற்றுக்கிட்டார். அப்படி உங்களால் முடியாது, செய்ய மாட்டீங்க. உங்கள் செய்யறதுக்கு அந்த திராணியும் கிடையாது, திறமையும் கிடையாது. அந்த மாதிரி போயிடுச்சு உங்களுடைய இது வாழ்க்கை. வர முடியுமா? முடியாது. இப்போ எடுத்துக்கிறங்க. இப்போ இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நஅபுது வணக்கம் என்னவென்றே தெரியாது, என்ன செய்வீங்க? இப்போ நஅபுது வணக்கம் என்னவென்றே தெரியாது, என்ன செய்வீங்க? எப்போ கற்றுக்க போறீங்க? எப்போ வணங்க போறீங்க? அந்த மேலே சொன்ன 5 விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சவன் தான் உன்னை ஏன் சொல்லுவான். அல்லாஹ், ரப்பு, ரஹ்மான், ரஹீம், மாலிக், முதல் 3 ஆயத்து இருக்குது. இந்த 5 விஷயமும் இதை முழுமையாக ஏன் உணர்ந்து கொண்டானோ அவனால் மட்டும்தான் உன்னை ஏ என்று சொல்ல முடியும். தவிர உங்களால் ஒரு காலம் முடியாது. உங்கள் ஒன்றும் குர்ஆனை ஓதவே இல்லை, தொடவும் இல்லை. நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்பதில் முதற்தரமாக நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். அதான் இப்போ 1 வருஷம் நான் ஆரம்பித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நேரத்தை எப்படி வீணாக்கலாம், எப்படி புரியாமல் எப்படி வாழ்க்கை கொண்டு போகலாம், இந்த குர்ஆன் எந்த காலம் புரியவும் கூடாது, இதன்படி நடக்கவும் கூடாது எண்ணத்தோடு தான் இவங்க வாழ்க்கையும் ஓதுதெல்லாம் போயிட்டு இருக்குதுப்பா. அவங்க புரிஞ்சுக்கிறங்க. இப்போ என்ன செய்ய போறீங்க? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னையே நான் உதவி தேடுகிறோம்னு சொன்ன பிறகுதான் நீ அடுத்தது கேட்ப, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். 5வது ஆயத்து முதல் சூறாவில் ஸிராத்தல் முஸ்தகீமுக்கு ஒரு வழி இருக்கின்றது, அந்த வழியை காட்டுவாயாக. போதுமா? ஸிராத்தல் முஸ்தகீம் அடைகிறது தான் கோல், எய்ம். உங்களுடைய எய்ம் இருக்காங்க.
எப்போ அடையிறது? இந்த முதல் 4 ஆயத்தை ஒன்றும் தெரியாது. அது தெரிஞ்சாதான் அப்புறம் சிராத்தம் செய்யும் கேள்வி அல்லாஹ் கேட்க முடியும். எப்படி கேட்பீங்க அல்லாட்ட? எதுனா சிராத்தம் முஸ்தகீம் எப்படி சொல்லுவீங்க? என்ன தெரியும் உங்களுக்கு? நீ கேட்கறதுக்கு நான் கேட்குறேன். ஏதாவது குர்ஆனை ஓதி ஒரு விஷயத்தை எடுத்து என்ன விஷயம் அல்லாஹ் சொல்லுகின்றான் புரிவதற்காக தான் நீங்கள் என்னைக்காவது நேரத்தை செலவு பண்ணீங்களா? முதலில் நீங்கள் இவன் தான் இறைவன் அறிவதற்கு அல்லாஹ்வை தெரிந்தால்தான் அவன் உங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தர போகிறான். அல்லாஹ்வை புரிந்த பிறகுதான் அவங்க உங்களை சுத்தமாக தூய்மைப்படுத்துவான். இது ரெண்டும் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன குர்ஆன் ஓத போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்க. முதல்ல என்ன காரணத்துக்காக ஓதிட்டு இருக்கிறீங்க? எந்த வேலையை செய்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க, சிரத்தை எடுத்தீங்க? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ 56, 79 எடுங்க. எத்தனை தடவை சொல்லிட்டேன். எத்தனை சொன்னாலும் நீங்கள் பார்க்க போது படிக்க போவதில்லை. அது எனக்கு நல்லாவே தெரியும். இதில் நீங்கள் உன்னை தேர்ச்சி பெறத்துக்காக எந்த முயற்சியும் பண்ணலை. எந்த முயற்சி பண்ணாமல் எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை முதல் புரிஞ்சுக்கிறது தான் குர்ஆன் 20, 30 ஓதுன்னு சொன்னேன். இது என்ன சொல்கிற ஆண்டவன், எதை முதல்ல செய்யணும், எதை முதல்ல செஞ்சால் நம்மளுக்கு குர்ஆன் புரியும் என்ற விஷயத்துக்கு நீங்கள் வரணும். இப்போ எல்லாரும் அதை இன்னைக்கு வரையும் தொடவே இல்லையா? 56, 79 எடுத்துட்டீங்களா? 56, 79 எடுத்துக்கிட்டீங்களா? சும்மா நேரத்து ஆகிட்டு இருக்கிறீங்க. நம்மளுக்கு வந்துச்சு நேரம், எது நரகிட்ட இறங்கிடுச்சு. அதெல்லாம் தப்பிக்க முடியாது. இதை நீங்கள் ஒன்றும் இப்போ இந்த ஆயத்தை தொடவும் இல்லை, அதில் பாஸ் பண்ணவும் இல்லை, அது புரிஞ்சுக்கவும் இல்லை. நீ எங்கே நான் சொர்க்கத்துக்கு போகிறது? அல்லாஹ்வே நான் சொல்ல, அல்லாஹ் சொல்லிட்டான், ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கின்றோம். அந்த அல்லாஹ்வுடைய வாக்கு யார் மீற முடியாது. உங்களுக்காக எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, முடியாது உங்களால். பாத்திரலாம் தான் நிற்கிறீங்க எல்லாரும். என்ன நரகத்தை பாத்திரலிங்க? சொர்க்கம் மறந்துடுங்க. சொர்க்கம் இது உங்களை விட்டு போயிடுச்சு. இப்போ 56, 79 எடுத்துட்டீங்களா? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். என்ன போட்டிருக்கு தமிழ் வார்த்தை? தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள். தூய்மையானவர்களை தவிர இதனை தொடமாட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட், அல்லாஹ்வுடைய மகத்தான வாக்கு. இதற்கு எவனா ஒருத்தன் செவி சாய்த்தானா? ரசூல் காலத்திலிருந்து இன்று வரை எவனா ஒரே ஒரு செவி சாய்த்தானா, கேட்டானா? இதை ஒருத்தனும் கிடையாது. இன்று வரை ஒருத்தனும் கிடையாது. தூய்மைன்னா என்ன? ஓ தூய்மை கேட்கலப்பா. அல்லாஹ்வுடைய தூய்மை எப்படிப்பட்டது சொல்ல முடியுமா? தெரியாத. என்ன செய்ய போறீங்க இப்போ? அல்லாஹ்வுடைய தூய்மையை எப்படி அறிந்து கொள்வது? என்ன தூய்மை? அந்த தூய்மைக்கு உண்மையாக விளக்கம் என்ன? அவன் தான் உங்களை தன் நாடியவர்களை அவன் தூய்மைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டான். நீங்களா உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது. அவன் தன் நாடியோரை தூய்மைப்படுத்துகிறான். போதுமா? இப்ப என்ன சொல்ல போறீங்க? நீ எந்த காலத்துல அவன் நாட்டத்துக்கு நீங்க ஒத்து போக போறீங்க? உங்க மேல எப்போ அவன் ஆசையும் உங்க மேல நம்பிக்கை வைக்க போறான்? அதுக்கப்புறமெல்லாம் அவன் உங்களை தூய்மைப்படுத்தன்னு சொல்றான். என் யாராவது இந்த ஒரு ஆயத்தை படிச்சு என்னைக்காக முயற்சி பண்ணீங்களாப்பா நீங்க? நான் கேட்கிறேன். தேவையில்லாத மற்ற ஆயத்தை தேவையில்லாம ஆயத்து புரியாது சொன்ன பிறகு நீ எதுக்கு இப்போ இன்னொரு ஆயத்தெல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ண உட்காந்துக்கிற? அதில் நிற்கணும். இந்த 56, 79 இந்த மாதிரி அர்த்தம் கிடைக்குது, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த வந்துட்டு அதெல்லாம் டெய்லி பேசிட்டு இருக்கேன்னு ஒன்றுமே ஒப்பிச்சப்ப எதுவுமே லாய்க்கில்லாத பேச்சு செய்யணுமா அவங்க அளவே இருக்குது. பார்த்தீங்களா? என்னைக்காவது ஒரு நாளைக்காவது நீங்கள் இந்த ஆயத்துக்கு இந்த மாதிரி எனக்கு உணர்வு வருது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளிப்படுது, இதான் நிற்கிறேன்னா இதை முடிச்சுட்டு தான் மற்ற போவேன்னு யாரோ ஒருத்த வாயை தொடர்ந்து பதில் போட்டாங்க. இன்னைக்கு நம்ம குரூப்பில் கிடையாது. எல்லாம் நரகத்திற்காகவே தயாராக இருக்கின்றோம். அது மனசு வச்சுக்கோங்க. நரகம் நிச்சயம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தம்பிமார்களே, பெண்களே, முடியாது, ஒரு கால் முடியாது. கதை முடிந்தது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்கு ஏற்பட்டுருச்சு. நரகத்திற்கு நான் படித்த அல்லாஹ்வுடைய வாக்கு ஏற்று பேச முடியாது. அப்படி சொன்ன பிறகு ஏன் குர்ஆன் ஓதுறீங்க? உண்மையில ஆழம் தான் இந்த மாதிரி சொல்லிட்டான்.
நரகத்தை படைச்சுட்டான். நம்ம ஏன் குரான் படிக்கணும்? மூடி போக வேண்டியதானே? எதுக்கு எடுத்த? இதுதான்ப்பா மனிதன் படைப்பு. மனிதன் படைப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டாதான் நீ அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவ. மனிதன் படைப்பை நீ ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாதான் நீ அல்லாஹ்வை புரிந்து கொள்வாய், அறிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய். அவன் உணர்ந்துக்கணும். முதல்ல என்ன செய்ய போறீங்க? இந்த தூய்மையானவர்களுக்கு ஒரு பெண்ணு ஒரு ஆணும் பதில் சொல்லலாம். சும்மா தேவையில்லாமல் இந்த ஆயத்து அந்த ஆயத்து இந்த ஆயத்து யார் கேட்டவங்கள்ட்ட? இதுக்கு பதிலே காரணமே. இது பதிலே காரணம் என்ன காரணத்துக்காக நீங்கள் குரான் வைத்துக்கிறீங்க? இதுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா? இந்த இதில் 56 79வது சூறாவில் தூய்மையானவர்களை தொடமாட்டார் சொல்லிட்டானே. இதுக்கு இந்த விஷயத்தை என்ன மாதிரி சிரத்தை 1% இதுக்கு முதல்ல மதிப்பு தருவோம். அல்லாஹ் சொன்ன வேலை தான் ஸ்டார்டிங் ஆகுது. இதில் முதல்ல பாஸ் பண்ணுவோம், இதை முதல் செயல்படுத்துவோம். அப்படியாவது பார்த்தீங்க நீங்கள்? இல்லையே. என்ன செய்ய போகிறீங்க இப்போ நீங்கள்? திருப்பி என்ன கதை தேவைதான். ஃபிரௌன் வந்தான், மூசா வந்தார், கதை விட்டு இருக்க வேண்டியதான். உருப்படாத கதையை கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லி தெரியல, கேள்வியும் புரிய மாட்டேங்குது. சாதாரண கேள்வி 4 உடச்சி போட்டு பிரித்து காட்டி கூட பதில் சொல்லி தெரியல. ஏன் தெரியல? தூய்மையானவர்களை தொடமாட்டார் நல்லா சொன்னானே. அதுதான் ஒவ்வொருத்தருமே நினைச்சு நிற்குது. அப்படியே நான்ல அடுத்த வார்த்தை பார்க்குறேன். யாராவது ஒரு இந்த விஷயத்தில் நான் நிற்கிறேன், இதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன், இந்த முயற்சி பண்ணிட்டுருக்கிறேன், இந்த மாதிரி செயல்படுத்துக்கிறேன்ட்டு யார் எழுதுனா சரி. நீங்கள் அந்த பக்கம் தூய்மை பேச்சே வரக்கூடாது. நமக்கு வீண் விஷயம் பேசிக்கிட்டு காலத்தை போக்கணும். அதுக்காக எல்லாம் உட்காந்துக்கிறீங்க. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதாவது விஷயம் இதில் முன்னேற்றம் ஒன்றும் கிடையாது. அப்போ இது இல்லாமல் என்ன செய்ய போகிறீங்க? இது இல்லாமல் என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு என்ன பதில்? எப்படி தூய்மையாகுது? அதில் குரான் பற்றி தேடுன்னு இதுக்கு என்ன செஞ்சால் தூய்மையாக முடியும், எப்படி நடந்து கொள்ள 100கணக்கான ஆயத்துள்ள இருக்குது. நீங்கள் தூய்மையாக நல்லா சொன்ன வார்த்தையை 56 79 ஆயத்தை நிறைவேற்றுறதுக்கு 100கணக்கான ஆயத்து குரான் இருக்குது. அதை ஓதி எடுத்தோ இந்த மாதிரி வந்தால் தான் தூய்மையாக முடியும். இந்த ஆயத்து தூய்மையாக இருக்கிற வழியை காட்டு, இந்த ஆயத்து தூய்மையாக ஆவதுக்கு வழியை காட்டுதுன்னு கண்டுபிடிச்சி அதிலே செயல்படுத்தணும். ஊருக்கு கதை உலகத்துக்கு நான் கேட்டேன், இதுக்கு என்னப்பா நீங்கள் செஞ்சீங்க? ஆணுப்பா என்னப்பா செஞ்சீங்க? ஒரு பதிலையும் காண, ஒரு செயலையும் காண. தேவையில்லாத பேச்சு, உருப்படாத வீணான பேச்சு, தேவையில்லாத போஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க. அதை கேட்டாங்க. பல்லவனே தூய்மையாயிட்டு நல்லா கேட்குறோம். அது விட்டாச்சு. இந்த ஆயத்தை படிங்க, அந்த ஆயத்தை படிங்க, இதை படிங்க, அதை படிங்கன்ட்டு ஏதாவது உலகை கொட்ட வேண்டியதா வாழ்க்கை. குரானை ஓதி கடைசி வாழ்க்கை எப்படி பார்த்தீங்களா? ஒரு வருஷம் ஆச்சு இந்த வியாபாரம் ஆரம்பிச்சு. இப்போ இந்த குரானை யார் நம்புவாங்க? இந்த குரானை யாருப்பா நம்புவாங்க? அதை தெரியுமா? ஓனது கிடையாது. ஓதிருந்தா சொல்லிடுவீங்க. எவர் தன் இறைவனின் தெளிவின் மீது இருக்கின்றாரோ, தூய்மையான பிறகு அவனுக்கு இறைவன் யாருன்னு தெரியும், தூய்மைன்னா என்னன்னு தெரியும், தூய்மையான இறைவனை எப்படி கண்டு அறிந்து கொள்வது அவனுக்கு தெரியும், தூய்மையான இறைவன் எப்படி இருப்பான் என்று அவனுக்கு தெரியும். யாரு? தூய்மையானவனுக்கு தெரியும். இந்த 56 79 படி எவன் தன் தூய்மையாக்கி கொண்டானோ தான் தூய்மையை கொள்ள முடியாது. அல்லாஹ் தன் நாடியோரை தூய்மைப்படுத்துகின்றான். அப்ப அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்ச பிறகு புரிந்த பிறகுதான் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான். அதை பார்த்துக்கிறங்க. 4:49 பார்த்துக்கோங்க. எத்தனை சொல்லியாச்சு. ஒரு தொடமாட்டேன் நிற்கிங்க எல்லாரும். அடம்பிடிங்க முடியாது, நான் தூய்மையாக முடியாது என் எண்ணத்தோட வாழ்க்கை போயிட்டு நல்லா பார்த்தேன் வர. நான் ஏதாவது உருப்படியாக நல்ல விஷயம் பேசுவாங்க பார்த்தா உருப்படாத விஷயத்தையே பேசிக்கிட்டு புரியாத விஷயத்தை பேசிக்கிட்டு போஸ்ட் உட்காந்து இதுக்கு உட்காந்து இந்த குரான் ஆரம்பித்தது பழையபடி தான் இருப்பாங்க. ஷாஃபி ஷியா சுன்னி மாதம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குங்களா? படிங்க. இப்போ என்ன சொல்கிறேன்? 4:49 ஒரு படிங்க. 4:49 எடுத்துட்டீங்களா? எடுத்துக்கங்க. தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் கூறுவது போல் அல்ல. அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தமாக்குவான். இந்த விஷயத்தில் எவரும் ஓர் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். தன் நாடியவரை அல்லாஹ் தூய்மையாக்குவான். இந்த விஷயத்தை எந்த குறையும் வச்சிட மாட்டேன், உங்க குறைவை சுத்தமாக்கிடுவேன்.
இப்படி நல்லா சொல்லியிருக்கிறான். இது அடையிறதுக்குள்ள ஒவ்வொரு ஆணும் இப்போ நிற்கணும், ஒன்றும் காணாம அது மறந்தாச்சு. என்ன பார்த்து என்ன செய்ய, தூய்மை ஆகாமல் அசுத்தம் வச்சு நீங்கள் கூட தொட்டுறீங்களா? அதான் ஒன்றும் புரியல. இத்தனை கேள்விகள் பதில் சொல்ல காரணம் என்ன? தூய்மையாக நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். முதல்ல தூய்மையாக தான் எனக்கு எல்லாம் சொல்லிருக்கலாம். இன்னைக்கு என்னைக்கு தூய்மை ஆயிட்டீங்களோ இந்த குரான் முழுவதும் மனதில் வந்து விட்டது. எது ஞானம் முழுவதும் வந்து விட்டது அர்த்தம். உங்கள் இருதயத்தை எவன் தூய்மையாக தொட்டுட்டானோ தொட்டாச்சு, தூய்மை ஆயிடுச்சு. நாடியவரை தூய்மை பற்றி சொல்கிறாங்க. இதில் ஆசை முதல்ல தூய்மை ஆகலாம் பார்ப்போம். அந்த வேலையை கவனியெல்லாம் ஆணும் பண்ணிக்கணும் கிடையாது. என்னமே வரல. குரானே ஓதலை, வாழ்க்கையில் குரானே ஓதலான்னு வந்து இன்னைக்கு குரான் தொடரல. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஆரம்பித்தா 15 வருஷம் வெயிட் பண்ணாலும் நீ 15 வருஷத்துக்குலாம் செய்ய மாட்டீங்க. அது சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆரம்பித்தா இப்போ 15 வருஷம் வெயிட் பண்ண. உன்னை இன்னி யாருன்னு புரிஞ்சுக்க, முதல்ல உன் அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்க, அப்புறம் இந்த குரானை யாருன்னு புரிஞ்சுக்க, இந்த ரசூல் யாருன்னு புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் தான் நீ வந்து தூய்மை ஆக முடியும். ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அல்லாட வேலை இது. உங்களை தூய்மைப்படுத்து. நீங்கள் தூய்மையாக உங்களால் நீங்கள் தூய்மைப்படுத்திக்கொண்டு சொல்ல முடியாது. தங்களை தாங்களே தூய்மையானவர்கள் என்று நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ 56, 79 பார்த்தீங்க, தூய்மையானவர்களை தொட மாட்டார்கள், முடிஞ்சிச்சு. அதனால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. இதுக்கு நான் பதில் சொல்லுன்னு எதுக்காது, உனக்கா நான் சொல்கிறேன் சொல்லித்தரேன்னு சொல்கிறான். நீ தூய்மை அது போக மாட்டுக்கிற, உட்காந்துக்கிட்டு நான் பதில் சொல்லுன்னு நிற்கிறீங்க. சரி, என்ன செய்யறதுக்கு மேலே ஓரளவு சொல்ல முடியும். இந்த குரான் எடுத்து காட்ட முடியும், உங்களுக்கு காட்ட முடியும். இப்போ சொல்லுங்கள், தான் நாடியவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான். அப்படி தூய்மைப்படுத்தி எந்த குறையும் வைக்காம அழகான போய் நான் தூய்மைப்படுத்துறேன்னு சொல்கிறோம். ஆகவே நீங்கள் இப்பொழுது தூய்மையாவதற்குள்ள வழியை தான் நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர இதை விட்டுட்டு இந்த ஆயத்தை படிக்க போகிறேன் அந்த ஆயத்தை படிக்க போறேன்னு இறங்க வேண்டாம். தேவையில்லாத விஷயம் இறங்காதீங்க. தேவையில்லை விஷயம் அல்லாஹ் சொன்னது வந்து நீங்கள் தூய்மையாக வேண்டும் என்று சொல்லிவிட்டான். தூய்மையானத்தை தொட முடியாத சொல்லிட்டான். இப்படி சொன்ன பிறகு அதில் தான் நிற்கணும், நான் இப்போ நிற்கணும். அதை விட்டு வேறு ஆயத்தை பற்றி வேறு விஷயம் உங்களுக்கு கேட்டது உங்கள்கிட்ட ஏதோ விஷயம் சொல்லியாச்சு, ஏதாவது கேட்டால் பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். கேள்வி கேட்குறேன். அந்த கேள்வி உங்களால் பதில் சொல்ல முடியல. என்ன காரணம்? தூய்மையாகவில்லைன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களை பற்றி யாருன்னு புரிஞ்சுக்கணுங்க. இது செய்யாமல் நான் வந்து ஓத போகிறேன்னா ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் சொன்ன உலகம் தான் எல்லாத்துக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தப்பிக்கிறது வழியே பார்க்கத்தான் உட்காந்துக்கிறோம். அதை விட்டு நரகத்துக்கு போயின்னு முடியும். நீங்கள் உட்காந்துக்கிறீங்க, போகிறது தப்பான்னு போகிறீங்க. இப்போ தன் நாடியவரை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டான். என்ன செய்ய போறீங்க? எப்போ அவன் நாட்டத்துக்கு நீங்கள் ஆளாக போறீங்க? என்னைக்கு ஆளாக போறீங்க? எப்போ உங்க நட போறாங்க? உங்க எப்போ ஆசை வைக்க போறாங்க? இவ்வளவு விஷயம் இருக்கு தம்பி. முதல்ல இந்த குரானை யாரு நம்புவாங்கன்னு சொல்றேன், கேட்குறேங்க. யார் நம்புவாங்கன்னு கேட்டா, எவன் ஒருத்தன் தன்னை இறைவன் இவன் தான் உண்மையான இறைவன் என்று என்னைக்கு அவன் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டானோ அவனால் மட்டும்தான் இந்த குரான் நம்ப முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவனுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு சாட்சியாளர் அவனிடம் வர வேண்டும். நீங்க தூய்மையான பிறகு அல்லாஹ்விடமிருந்து ஒரு சாட்சியாளர் உங்களை வருவார். நீங்க கண்டுபிடிச்சாலும் அவன் உண்மையான இறைவன், இது அவனுடைய புத்தகம் தான் என்று சாட்சி கூறுவார் அவர். அந்த சாட்சியாளர் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வரவேற்க வேண்டும், பார்க்க வேண்டும், பேச வேண்டும். இது ரெண்டாவது. மூணாவது விஷயம் என்னவென்றால், மூசாவுடைய வேதம் அவர்களுக்கு அருளாகவும் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும். மூசாவுடைய வேதத்தை மூசா முழு ஃபுல் ஹிஸ்டரியை படித்து அது முற்றுமே உணர்ந்து அது மூசாவுடைய சரித்திரத்தை தன் வாழ்க்கையில் அமைத்து கொண்டு யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ரஹமத்தாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றதோ மூசாவுடைய சரித்திர புத்தகம், வேத புத்தகம், தௌராத்து, இவர்கள் தான் மூன்றையும் அடைந்தவர்கள் மட்டும்தான் இந்த குரானை நம்புவார்கள். எடுத்துக்க 11, 17 எடுத்துருக்கேன், 11, 17 எடுத்துருக்கேன். எல்லாம் எடுத்துங்க. 11, 17 இந்த வச்சுக்கோங்க.
11, 17 எல்லாம் எடுத்துக்கிறேங்க. ஒன்றும் இன்னையெல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க. இன்னையிலேருந்து தெரிஞ்சுக்கிறேங்க. நான் சொல்லிட்டேன், இதுக்குமே நல்லா பொறுத்திருக்க மாட்டேன். ஓட நல்லா பொறுப்பு அது விட்டுறான், எப்படியாவது தொலைஞ்சு போன விட்டுருவான். தட்டலேருந்து கெட்டலையுமா விட்டு நபியே விட்டுடுக அவர்கிட்ட. அந்த மாதிரி ஆண்டு கோவம் எப்படின்னு கேட்டால், அவங்க தட்டலேருந்து கெட்டழிஞ்சு போட்டு சொல்கிற வச்சு கேட்கவே மாட்டாங்க அவங்க. அப்படி அந்த அளவுக்கு ஆணு கோபம் இந்த குரான் இருக்குது. ஆகவே கோபத்தை சம்பாதிக்க விட தூய்மையாக எப்படி சில விஷயத்தை ஆசைப்பட்டீங்க அல்ல உதவி செய்வோம். அதுவும் சேர்த்து கிடையாது. இப்போ 11, 17 தப்பாக சில மாற்றி எழுதியிருப்பாங்க. நான் சொல்கிறமா எழுதிக்கிறேன். 11, 17 நான் சொல்கிறமா எல்லாம் எழுதிக்கிறேங்க. நசீர் எல்லாம் எழுதிக்கிறேங்க. தம்பி எழுதிக்கிறேன், மற்றவங்க எழுதிக்கிறேங்க. 11, 17 எடுத்துக்கிட்டீங்களா? சொல்கிறேன் எழுதிக்கிறேங்க. எவர் தன் இறைவனின் தெளிவின் மீது இருக்கின்றாரோ எழுதிக்கிறேங்க. எவர் தன் இறைவனின் தெளிவின் மீது இருக்கின்றாரோ, எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? மேலும் எவருக்கு அல்லாஹ்விடம் இருந்து ஓர் சாட்சியாளர் வந்திருக்கின்றாரோ, மேலும் எவருக்கு அல்லாஹ்விடம் இருந்து ஓர் சாட்சியாளர் வந்திருக்கின்றாரோ, அடுத்தது 3வது பாயிண்ட். மேலும் எவருக்கு மூசாவுடைய வேதம், மேலும் எவருக்கு மூசாவுடைய வேதம் அருளாகவும் வழிகாட்டியாகவும், எவருக்கு மூசாவுடைய வேதம் அருளாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றதோ, அவர்கள்தான் இந்த குரானை நம்புவார்கள். அவர்கள்தான் இந்த குரானை நம்புவார்கள். அது பெரிய ஆயத்தை போது இந்த 3 விஷயங்களை ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் இந்த குரானை நம்பி பின்பற்றி நடப்பதற்கு, சொர்க்கம் செல்லுவதற்கு. இதெல்லாம் கண்ணில் படையில உங்களுக்கு இல்லை, ஓதுனா தானே. 1 வருஷம் ஆச்சு இந்த குரான் கிளாஸ் ஆரம்பிச்சு, ஒருத்தரும் தொடரல. இப்போ என்ன செய்ய போறீங்க? இது எந்த காலத்தில் நீ முடிய போகுது உங்களுக்கு சொல்லுங்க தம்பி, எப்போ முடிய போகுது? எப்போ தூய்மையாகிறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் 1 நிமிஷம் இதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா தூய்மையாகணுமே. இது இல்லாட்டி ஒன்று இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டானே, அது தொடவே இல்லை. நம்ம தொடாமல் என்னிடத்தே பேசிருக்கிறோம். நம்ம அதையாக யோசிச்சு பார்த்தீங்களா? தேவையில்லாத பேச்சை பேசிட்டு இருக்காம தேவையில்லை பேச்சு தூய்மையான சொல்லிட்டான். அதை நிறைவேற்ற பிறகுதானப்பா நீ குரான் தொட முடியும், ஓத முடியும். கொஞ்சமாக யோசிங்கப்பா, ஆண்களும் பெண்களும் சொல்கிறேன். இந்த வேலையை கவனிங்க முதல்ல, அப்புறம் மற்ற ஆயத்தை மற்ற பார்ப்போம். தூய்மை அதுக்கு 100கணக்கான ஆயத்துக்கள் உள்ளே இருக்கின்றன. நீ தூய்மையாவதற்கு அது குரான் ரெடியாக போட்டிருக்குது. அது ஓதுகின்ற முறையில் ஆசைப்பட்டு யார் ஓதுகின்றார்களோ அவரு கண்ணு தான் பட்டு இது தேவையான விஷயம் தூய்மையாவதற்கு, இந்த ஆயத்து தேவையான விஷயம் தூய்மையாவதற்கு என்று அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும்தான் தெரியும். தவிர சும்மா தேவையில்லாமல் வாழ்க்கை வீணாகிறது புரியவே புரியாது. அது புரிஞ்சுக்கணும். என்ன செய்ய போறீங்க? இப்போ நீங்கள் தூய்மையானவர்களை தொட முடியாது சொல்லிட்டான். யார் குரானை நம்புவார்னு சொல்லிட்டான். நான் தான் உங்களுக்கு குரான் கற்றுத்தருவேன், நான் தான் வழி அறிவிப்பேன், நான் தான் விளக்கத்தை அறிவிப்பேன், எல்லாம் நான் தான் சொன்ன பிறகு அப்படி
அப்படிப்பட்ட இறைவனை அடைவதற்கு என்னைக்காவது நீ முயற்சி பண்ணீங்களா? இந்த இறைவன் முதல்ல கண்டுபிடிச்சிருன்னு, இந்த இறைவன்கிட்ட தான் நம்ம கேட்கணும். இவனை பிடிச்சாதான் அவன் கொடுத்த குரானு அவன் தான் சொல்லித்தர முடியும், மற்ற யாரும் சொல்லித்தர முடியாது. அப்படியாவது என்னைக்காவது ஒரு நாள் சிந்தனை செஞ்சு கொண்டதா, யோசிச்சு கொண்டா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? போனதை சொன்னவங்களுக்கு 3 முக்கியமான விஷயம். அல்லாவை நெருங்குவதற்கு என்ன செய்வேன்னு சொன்னேன். அது அப்படியே மறந்து சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுமா? அல்லா நெருங்குவதற்கு என்ன செய்வேன்னு சொன்ன கேட்டேன்னு ஏதாவது சொல்ல முடியுமா இன்னைக்கு? அப்புறம் இந்த குரான் நம்பிய பிறகு சலாத்தை நெருங்குவதற்கு என்ன செய்வேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த ரசூலை பின்பற்றுங்கள் சொல்றான் ஆண்டவன். ரசூலை பின்பற்றுறதுக்கு என்னமா வழிமுறைன்னு சொன்னவங்களுக்கு, ரசூல் நெருங்குவதற்கும் அல்லாவை நெருங்குவதற்கும் இந்த சலாத்தை நெருங்குவதற்கும் நீங்க படாத பாடுபன்னு சொன்னேன். அது போயிடுச்சு, அது மறந்தாச்சு. இப்போ கேள்வி கேட்டால் மனசு இருக்குன்னு, மனசு இருந்தால் ஒழுங்கு சொல்லுவீங்க, அது நினைவு இல்லாதனால போயிடுச்சு, சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த இது தூய்மையானவர்களை தொட முடியாது. இது நெருங்கிறதுக்கு தூய்மையான எல்லாம் நெருக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. குரான் நெருங்கிறதுக்கு தூய்மையானவர்களை தவிர அவர் எவ்வளோ நெருங்க முடியாது, தொட மாட்டான்னு நெருங்க முடியாது. சலாத்தை தொட நெருங்க முடியாது, அல்லாஹ் நெருங்க முடியாது, ரசூலை நீ புரிஞ்சுக்க முடியாது, நெருங்க முடியாது. இந்த மாதிரி போனதை சொன்னேன் நான். இவ்வளோ விஷயம் சொன்னேன். இப்போ யார் குரானை நம்புவார்கள்? இது 5வது விஷயம். யார் குரானை நம்புவார்கள்? இப்போ 5, 11, 17, 11, 17 இப்போ படிச்சுக்காங்க. உங்கள் வீட்டில் வர இறங்குப்பா யாரு? இது சாட்சியால் நீங்கள் கண்டுபிடிச்ச இறைவன் தான் உண்மையான இறைவன், நீங்கள் கண்டுபிடித்த புத்தகம் உண்மையான புத்தகம் என்று உங்களுக்கு சாட்சி சொல்லணுப்பா. உங்களுக்கு மலக்க சாட்சி சொல்லணுப்பா. இது ஒவ்வொரு வீட்டில் இறங்கணுப்பா. இது ஒவ்வொரு ஆணும் பெண்ணு வீட்டில் இறங்கணுப்பா. இறங்கி நீ உன்னை அல்லாஹ் தூய்மைப்படுத்திட்டான், இவன் தான் உண்மையான இவன் நீ கண்டுபிடிச்சிட்டீங்க. இதோ நான் சாட்சியாக வந்திருக்கிறேன், உங்களுக்கு அல்லாஹ்னு சாட்சியாக உங்களுக்கு வந்திருக்கிறேன், அல்லாஹ் அனுப்பிச்சிருக்கிறேன் எனக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மலக்களை வீட்டில் இறக்கணுமே. என்ன இறக்க போறீங்க? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? மலக்கள் உங்கள் வீட்டில் தானே இறங்குவா, பள்ளியாசல் இறங்குவா மலக்கவங்களுக்கு. நீங்கள் வீட்டில் தான் பிறகுறீங்க, எல்லாம் வீட்டில் வந்தோமோ இறங்கணும். உங்களுக்கு எல்லாம் சொல்லணும். அல்லாஹ் பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அல்லாஹ் பற்றி முழுமையாக பயந்து கொள்ள வேண்டும். அந்த பயத்தை எப்படி பயப்படணுன்னு எனக்கு போனது சொன்னேன். 5:102 சொன்னேன். 5 எடுக்க மேலே 5:102 எடுங்க. 5:102 5வது சூறாவில் 3:102பா. 3:102 எடுங்க. படிங்க. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். பார்த்தீங்களா? எடுத்தரப்புல சொல்றான். அங்கே தூய்மையானவர்கள் தொட முடியாது சொல்லிட்டான். நம்பிக்கை ஈமான் நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனப்பறம் அப்புறம் அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக்கும். என்ன முறை சொல்லுங்க பார்ப்போம். எந்த காலத்தை முறையை கண்டுபிடிச்சி பயப்பட போறீங்க? இப்போ நீங்க எப்போ விட போறீங்க? எப்போ நீங்கள் முறையை என்ன முறை அது அஞ்ச முறை சொல்கிறேன். அவனை வணங்குவதற்கு பயப்படுவதற்கு ஒரு முறை இருக்குன்னு சொல்கிறேன்னா அந்த முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறானே, என்ன முறை அது? அதை கண்டுபிடிச்சிங்களா? இப்படிலப்பா குரானை ஓதுன்னு இதை விட்டு என்னப்பா செஞ்சுட்டீங்க எல்லாரும்? நீங்கள் குரானை ஓதுறேன்டா பேனா நோட் புக் அது என்ன சொல்கிறான், எது சொல்கிறான், எதை முதல்ல செய்ய சொல்கிறான், இதுக்குள்ள ஆயத்துக்கெல்லாம் என்ன, இந்த வேலை செய்யறதுக்கு என்ன ஆயத்து இருக்குது, என்ன நம்ம சொல்கிறோம், அதிலப்பா கண்டுபிடிச்சி ராவுபார வேலை செய்யணும். என்ன செஞ்சுருக்கு சொல்லி பாருங்க. இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. என்ன 3:102 என்ன சொல்ல கண்டுபிடிச்சிங்க? 3:102க்கு 3:102க்கு என்ன கண்டுபிடிச்சிங்க? அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள், பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். அடுத்தது
முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரிக்காதீர்கள். முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் இறந்து விடாதீர்கள். முஸ்லிம் என்னன்னு தெரியாது. முஸ்லிம்ஸை லாஸ்ட் கடைசி செயல். முஸ்லிமானது கடைசி செயல். இப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது தூய்மையாக முதல்ல இதான் ஃபர்ஸ்ட் வேலை நீங்கள் செய்ய வேண்டியது. இதற்கு பின்னர் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீது, ரசூல் மீதும், இந்த குர்ஆன் மீது ஈமான் கொள்ள வேண்டும். மூணாவது இஸ்லாத்தில் முற்று நுழைந்துவிட வேண்டும். என்னென்று தெரியாது. நாலாவது அல்லாஹ் தக்வாவை, பயபக்தியை வாங்கி விட வேண்டும். ஐந்தாவது சிராத்தல் முஸ்தகீமை அடைய வேண்டும். இது முடிஞ்ச பிறகுதான் ஆறாவது கடைசி விஷயம், நீ இறக்கிறதுக்கு முந்தி முஸ்லீமாக ஆக வேண்டும். இது ஒன்றும் தெரியாது. போதுமா? முஸ்லீமாக இல்லாமல் இறந்து விடாதேன்னு சொல்லிட்டான். முடியாது. உங்களால் இந்த காலத்தில் முடியாது. நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. என்ன செய்ய போறீங்க? இந்த 6 விஷயம் செய்யாமல் நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது. முஸ்லீமாகவே நீ இறந்துன்னு சொல்லிட்டான். முஸ்லீம் என்ன இன்னைக்கு அவனுக்கு தெரியாது. இஸ்லாமியன்னா ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. உட்காந்து பெற்று உட்காந்துருக்கிறீங்க. இதெல்லாம் செய்ய சொன்னவங்களுக்கு உங்களை சிந்திச்சு உண்மை விஷயத்தை கண்டுபிடிங்க, எழுதுங்க, அதை பற்றி யோசிங்க. என்ன நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்க, எந்த வகையில் இதை முன்னேற்றம் அடைஞ்சிருங்க, அதே சொன்னவங்கள இப்படியே எழுதுங்க. இப்படியே நேரத்தை ஆகிட்டு இருப்பீங்க இப்போ எல்லாரும். சரி, இப்போ எப்படி முறையை எப்படி கற்றுக்கிறது? யார்கிட்ட கற்றுக்க முறையை? அவன் சொல்லிட்டான். அப்போ அவன் தான் கத்துறான். எப்படி கத்துருவான்? நீங்கள் மலக்கலை சர்வசாதாரண வீட்டு இறங்குன்னு வரணும் இப்போ வச்சுக்கிறேன்னு. அப்போ மலக்கலையும் அல்லாவையும் ரசூலையும் ஜிப்ரேலையும் மீக்கால் நண்பனாக ஆக்கிக்கொண்ட பின்னர் தான் இது நடக்கும். இந்த 5 பேரை நண்பன் ஆக்கி கொள்ளவில்லையோ அவன் காஃபின்னு சொல்லிட்டான், அல்லாஹ் விரோதின்னு சொல்லிட்டான். அதை புரிஞ்சுக்கிறேங்க. இவ்வளவு விஷயம் இருக்குப்பா உள்ள அந்த குர்ஆனுக்குள்ள. இப்போ 2:98 எடுங்க. 2:98 எடுங்க. சாப்டர் 2:98. ரொம்ப கஷ்டமான பாடம். உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். குர்ஆன்லேயே சொல்லு, நான் எதுவும் சொல்லல. குர்ஆன் ஆயத்தை காட்டியே சொல்லிட்டு வர்றேன். எதுவுமே சொந்த விஷயமே கிடையாது. இவ்வளவு சொல்லி நீ அப்படியே தேஸ் பண்ணிடுவேன், குப்பையில் தூக்கி போடுற நான் ஓடுறதான் அப்படின்னு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. பார்த்தா இருக்கிறேன். தேவையில்லை, கேட்ட கேள்வி பதில் கிடையாது. சரி, என்ன அல்லாஹ் சொன்னா இதுக்கு நான் இந்த முயற்சி பண்ணியிருக்கிறேன், இந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இவ்வளோதான் நான் வந்துட்டு இருக்கிறேன், அதுக்கு மேலே என்ன தெரியல அப்படின்னு தான் எழுதியிருக்கேன். அதுவும் எழுதுக்கான நூற்றுக்கணக்கான ஆயத்து இருக்குது. நீங்கள் தூய்மையாவது இருக்கு, அதையும் படிக்கக்கான தொடக்கான என்னப்பா செய்வீங்க எல்லாரும்? இது என்ன செய்றீங்க அந்த சொல்லுங்க. இப்போ நம்ம எடுத்தீங்க 2:98 பார்த்துருங்க. இந்த 5 பேரையும் நண்பன் ஆக்காம உங்கள் ஒவ்வொருத்தர் ஆணும் பெண்ணு இந்த 5 பேர் நன்மை ஆயிக்கணும். இதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? இந்த மாதிரி சொல்லிட்டானே அத்தைக்கு போடு. அப்படிதான் போயிட்டு வாழ்க்கை. அவன் ஏதாவது சொல்லுவான், இதெல்லாம் நம்பிட்டு இருக்கலாமா அப்படின்னு தூக்கி போய் உங்க போயிட்டு இருக்குது. படிக்குமா அதை 2:98. எவன் அல்லாஹுவுக்கும் அவனுடைய மாணவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவனாக இருக்கின்றானோ, நிச்சயமாக நிராகரிப்பவர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கின்றான். போதுமா? முதற்தரமான விரோதி நாம் இப்போ அல்லாஹ்வுக்கு முதற்தரமான விரோதி. அந்த நிலையில முழுமையா இருக்கிறோம். அது விட்டு வெளியே வருது ஆசையாக இருக்கிறது கிடையாது. இதை போய் இந்த ஆயத்தை மனுஷன் படிப்பான், அந்த மாதிரி கேலியோடு உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் படிக்காட்டியும் ஓதாட்டி இதை பற்றி சிந்தனை செய்யாமல் இதுக்கு முயற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா ஆயுத தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு அர்த்தம் நீங்கள் இதுவரையும் படிக்காமல் உட்காந்துருக்கு காரணம் இதெல்லாம் மனுஷனை படிப்பான். அப்படி என்ன எல்லா மனுஷன் இருக்குது, அதான் அர்த்தம். செய்ய வேண்டிய செயலை முதல்ல செய்யணும். என்னைக்கு நீங்கள் நன்மாக்க போகிறீங்க, நீங்கள் நண்பன் ஆக்கினதானப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஜிப்ரீலுக்கு ஒரு வேலை இருக்குது, மலக்குகளுக்கு ஒரு வேலை இருக்குது, அல்லாஹ்வுக்கு ஒரு வேலை இருக்குது, மீகாயிலுக்கு ஒரு வேலை இருக்குது. இவர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த குர்ஆனை கற்றுத்தரும். அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு ஆண்டவன் கற்றுத்தருவான்.
இவங்க நண்பன் ஆக்கிட்டாதான் நீ அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து இறங்குவாங்க, ஒவ்வொருத்த வீட்டில் வந்து இறங்குவாங்க. பள்ளியாசில் மஸ்ஜித் இறங்க நினச்சிக்காதீங்க. உங்கள் வீடு விட்டு அங்கே இப்போ வேலை இல்லை. இப்போ அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ள வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள்னு ஆனது சொல்லிட்டு, முறையை யார் கற்றுத்தருவாங்க, எப்பொழுது கற்றுத்தருவாங்க? நீங்கள் தூய்மையான பிறகுதானே கற்றுருவாங்க. ஒரே ஒரு ஆயத்து, நிறைய ஆயத்து இருக்குது, ஒரு ஆயத்தை சொல்கிறேன். நிறைய இது அந்த ஆயத்தை சொல்லிட்டேன். அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டாச்சு. எல்லாரும் ஒட்டுமாத தூக்கி குப்பையை போட்டு உட்காந்துக்கிறீங்க. அப்படியே உட்காருங்க. நீங்கள் எந்த பக்கம் முன்னேற வேணும், எப்படி எடுங்க சார்? நீங்கள் 16:2 எடுங்க, 16:2 எடுங்க. அல்லாஹ்வுக்கு பயந்தவன், இந்த குரானை நம்பி முழுமையாக கற்றுக்கணும்னு ஆசை உள்ளவன், அவனுடைய லைனு, அவனுடைய நடைமுறை, அவனுடைய லைஃபே வேறு மாதிரி போகும்பா. அவன் எதுலேயும் கண்டுக்க மாட்டான், வாயை திறக்க மாட்டான், ரொம்ப அமைதியாக இருப்பான். யார் என்ன சத்தம் என்னத்தை பேசுன்னு கண்டுக்க மாட்டான். அவன்கிட்ட பதிலே வராது. அவனுக்கு அப்படிப்பட்டவன் இருப்பான். இந்த குரானை ஒவ்வொரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு ஆசை உள்ளவன். வாழ்நாள் 24 இதே எண்ணத்தை இருப்பான். 24 இதே எண்ணத்தை உட்காந்துருப்பான். இப்போ 16:2 16:2 ஒழுங்காக படிங்க. அது யார் என்ன செய்கிறாங்க, எங்கே வர்றாங்க, யார் பேசுகிறாங்கன்னு பாருங்க. படிங்க, 16:2 படிங்க. அவன் தான் தன் வணங்குபவர்களை தான் நாடியவர்கள் மீது தன் கட்டளைகளிலிருந்து, நிச்சயமாக இறைவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆகையால் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வகையை கொண்டு மலக்குகளை இறக்கி வைக்கின்றான். மலக்குகள் இறங்குறாங்க. எங்கப்பா? வீட்டில் இறங்கலாம், ரோட்டில் இறங்குறாங்களா? சொல்லுங்க, யார்கிட்ட இறங்க மலக்குகள்? இந்த மலக்குகளை இறக்கி வைக்கிறான்ப்பா. யாருக்கு? தன்னை வணங்குபவர்களில் தான் நாடியவர்கள் மீது. தன்னை வணங்குபவர்களில் ஒழுங்காக முழுமையாக எவன் ஒருவன் என்னை வணங்குகின்றானோ அவன் தன் நாடியவர்கள் லிஸ்டில் வர்றான். மற்றவங்க வணக்கத்தில் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. எப்படி வணங்குன்னு அப்போ முன்னேறிட்டு இருக்கிறாங்க. வணங்குபவர்களில் தான் நாடியவர்கள் மீது, அதிலே தன் நாடியவர்களை தூய்மைப்படுத்துகிறான்னு 4:49 பார்த்தீங்க. அந்த தூய்மைப்படுத்தியவன் மீது மலக்குகளை அனுப்பி வைக்கிறான். அந்த தூய்மையான எங்கே உட்காந்துக்கிறான்? அவன் வீட்டில் உட்காந்துக்கிறான். வீட்டில் இறங்குறாங்க, மலக்க இறங்குறாங்க. அப்போ எங்கே இறங்க புரிஞ்சுக்கிறேன், அதை புரிஞ்சுக்கிறேங்க. என்னைக்காவது வீட்டில் மலக்க இறங்கணுன்னு ஆசைப்பட்டு ஓதுனீங்களா? அதுவும் கிடையாது. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அதை சொல்லி என்ன செஞ்சுக்கிறீங்க? என்னத்துக்கு தான் கடை ஓதுறீங்க? சொன்னதை செயல்படுத்தி காட்டுறதில்ல வீரன். அவன்ல இஸ்லாத்து உள்ளவன். ஒவ்வொரு ஆயத்துக்கு உண்மை பத்துன்னு சொல்லிட்டான் ஆண்டவன். அது கல்லப்பட்டுச்சா? அதுவும் கிடையாது. உங்கள் நீங்கள் நடைமுறையாக சொல்லிட்டுக்கிறேன், நீங்கள் நடந்துக்கிற முறையாக சொல்லிட்டுக்கிறேன். எந்துக்கு லாயக்கில்லாத வேலை பார்த்துக்கிறீங்க. சொர்க்கம் செல்ல நரகத்தை தப்பிக்கன்னு அந்த ஆசையே கிடையாது. ஒன்றுங்க. இப்போ வணங்குவர்கள் தன் நாடியவர்கள் மீது மலக்குகளை அனுப்பின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு படிங்க. நாடியவர்கள் மீது அவன் தன் வணங்குபவர்களில் தான் நாடியவர் மீது தன் கட்டளைகளில் இருந்து கொஞ்சம் தன் கட்டளை இறக்கிறான்ப்பா. உங்களுக்கு இப்போ தூய்மை ஆகிட்டீங்கப்பா. நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தூய்மை ஆகிட்டான்ப்பா. இப்போ உங்கள் வணக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னைக்கு தூய்மை ஆகிட்டு குரான் பூரா தெரிஞ்சு போச்சு அர்த்தம். இப்போ தன் கட்டளைகளை அனுப்பி வைக்கிறான். அந்த கட்டளை என்ன? புரிஞ்சுக்கணும். என்ன கட்டளை? கட்டளை நிச்சயமாக இறைவன் என்னை தவிர வேறு யாரும். இப்பதான் சொல்றான், அந்த மனிதனுக்கு சொல்றான், நிச்சயமா இறைவன் நான் தான் அல்லாஹ், நான் தான் உங்களுடைய இறைவன், நான் தான் உங்களை ரப், என்னை தவிர யாரும் இல்லை என்ற நியூஸ் உங்களுக்கு இறங்குகின்றது. தன்னை பற்றி சொல்வதற்கு அவனே மலக்களை அனுப்பி உங்களுக்கு அறிமுகம் செய்கிறான். 11:17 பிரகாரம் இப்போ இந்த மனிதன் 11:17 பிரகாரம் தன் இறைவனின் உண்மையான யார் என்பதை அறிந்து கொண்டான். எவன் தன் இறைவனின் தெளிவின் மீது இருக்கின்றானோ 11:17 ஒழுங்க கையும் கண்ணு ஒழுங்க வேலை செய்யணும். 11:17 பிரகாரம் எவன் தன் இறைவனின் தெளிவின் மீது இருக்கின்றானோ முதல் வரி பற்றியில் அந்த வரிக்கு தான்
மலக்கு சொல்றாங்க, உங்கள் இறைவன் நான் தான் என்ற விஷயத்தை கொடுத்து நியூஸ் மலக்கிட்ட கொடுத்து உங்களிடம் உங்கள் வீட்டில் இறங்குகின்றார்கள். மலக்குகள் உங்களிடம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ஒரு நியூஸ் கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு, இதோ அப்படின்னு மலக்கள் உங்களுக்கு பேசுகின்றார்கள். இதை செய்வதற்கு என்னைக்கு ஆசைப்பட்டீங்களா? ஏன்னா இந்த மாதிரி வழக்க வீட்டில் இறங்க இந்த விஷயத்தில் முதல் நிற்கணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆணும் பெண் ஆசைப்பட்டீங்களா? இல்லை. மலக்கள் என்ன நியூஸ் சொல்றாங்க நாளுக்கு. இப்போ 11:17 கம்பைன் பண்ணணும் வச்சு பக்கத்தில் எழுதிக்கணும். 11:17 ஃபர்ஸ்ட் லைன் என்ன? எவர் தன் இறைவன் தெளிவான இறைவன் தெளிவாக புரிந்து கொண்டாரோ. எப்படி புரியுறாங்க? இதோ மலக்கள் வீட்டில் வந்து நான் தான் உங்கள் அல்லாஹ் தான் உங்கள் இறைவன் என்று சொல்லுகின்றார்கள். இப்போ அடுத்தது, ஆகையால் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள். இப்போ ஆகையால் எனக்கே நீங்கள் பயப்படுங்கள், யாருக்கும் பயப்படாதீங்க, எனக்கே அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் அவரிடம் மலக்குகளிடம் கொடுத்து இந்த நியூஸ், இந்த வஹி இறங்குது, அந்த மனிதனுக்கு இறங்குது. அப்புறம் என எச்சரிக்கை செய்யுங்கள். எச்சரிக்கை செய்யுங்க, ஜாக்க உங்க கண்டுக்கிறங்க, நான் தான் அல்லாஹ், எனக்கே பயப்படுங்கள். இந்த எனக்கே பயப்படுங்கள் என்ற விஷயத்தில் தான் எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள் விஷயம் இப்பொழுது அவருக்கு அறிவிக்கப்படுகின்றது. அந்த மனிதனுக்கு அறிவிக்கப்படுகின்றது மலக்குகள் மூலமாக. என்னப்பா எல்லாம் புரிஞ்சுட்டீங்க? எல்லாம் புரிஞ்ச சொன்னது எப்படி அறிவிப்பது பார்த்துருங்க. 3:102 அல்லாஹ் சொல்றான், எனக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டான். அது எப்படி அடைகிறது? இதோ 16:2 சொல்றான், எனக்கே அஞ்சுங்கள். அந்த விஷயத்துல எப்படி பயப்படணும் அல்லாஹ்வுக்கு என்ற முழு விஷயத்தையும் மலக்குகள் அந்த மனிதனுக்கு, தூய்மையான மனிதனுக்கு, ஒழுங்காக வணங்கி கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு அல்லாஹ் மலக்குகள் மூலமாக அறிவிக்கின்றான். என்னைக்காவது இந்த ஆயத்து கண்ணப்பட்டுச்சா? பட்டாலும் அது என்ன இந்த மாதிரி சொல்றான்னு ஆசைப்பட்டுச்சா? மலக்கள் வீட்டு இறக்கணுமே, இறக்குனாதான பாக்கியம், இல்லை ஒன்றும் கிடையாது. அப்படியே ஆசைப்பட்டீங்களா? அது 5 பேரை நண்பனாக்காம எந்த விஷயம் ஒன்று நடக்காது, ஒன்று நடக்கதான் சொல்லிட்டானே, விரோதி சொல்லிட்டானே, மாடி விரோதியிலும் தப்பி எல்லாம் நண்பனாகணுமே அப்படி ஆசை வந்துச்சா? அதான் கிடையாது உங்கள்கிட்ட. ஏன்னா நீங்கள் வீரர்கள். இப்போ நீங்கள் சாதாரண இல்லை, உங்கள் படைப்பு சாதாரண படைப்பு கிடையாது. எல்லாம் எதிர்த்து நிற்கிற படைப்பாக நீங்கள் எப்படி செய்தான் அல்ல எதுன்னு அதே குணத்தை நீங்கள் அடையும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எல்லாம் எதிர்த்து நிற்கணும். அவன் சொல்கிற எதுவும் கேட்கக்கூடாது, அவன் சொல்கிற எதுவும் செய்யக்கூடாது. அது எண்ணத்தோடு வாழ்றீங்கப்பா, வாழ்றீங்க. உண்மை சொல்லி கேட்டுக்கணும். இப்போ எனக்கே அஞ்சுங்கள் என்ற விஷயத்தை அந்த மனிதனுக்கு அறிவிக்கின்றார்கள் மலக்கு. மலக்குன்னு போட்டு மலக்குகள் போட்டுக்காம மலக்குகளை பார்த்துங்க. 1 2 2 3 அதாவது ப்ளூரல் மலக்குகள் 2 3 4 எடுத்துப்போம், ஒன்றும் கிடையாது. இப்போ எத்தனை மலக்கு இறங்க வீட்டு இறங்க பாருங்க, கொஞ்சம் பாருங்கப்பா. அல்லாவுடைய பாருங்கப்பா, ஒன்று அனுப்பலப்பா, 10 மலக்கு அந்த வீட்டு இறங்க, பறக்கத்து வீட்டு இறங்கட்டும். அந்த வீட்டில் ஆணு பெண்ணுக்கு பிள்ளைகள் எல்லாத்துக்கும் பறக்கத்து இறங்கட்டும், எல்லாம் இஸ்லாத்து வரட்டும் அப்படி நல்லா ஆசைப்படுறான்ப்பா அவங்க மீது. வேண்டாம், மலக்க வரக்கூடாது, வீடு வரக்கூடாது. நாங்கள் வீணான விஷயங்களை செய்யறது எவ்வளோ நேரம் பத்தல. நீங்கள் போய் நீ என்ன மலக்க இருக்கணும், நீங்கள் அல்ல பதில் சொல்கிறீங்க. அப்படி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னைக்கு செய்ய போகிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். என்னைக்கு இந்த விஷயம் செய்ய போகிறீங்க? இதுக்கு பதில் சொல்லி இதுக்கு ஆதாரமாக்கி இந்த மாதிரி விஷயம் இப்போ குரான் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு யோசித்து சிந்திச்சு இந்த மாதிரி எழுதியிருந்தா அது பயனுள்ளதாக இருக்குது. சொல்கிறவனுக்கு பயனுள்ளது, மற்ற கேட்குறவனுக்கு பயனுள்ளதாக இருக்கு. ஊருக்கதை பேசுறதுக்காக அந்த குரான் கிளாஸ் ஆரம்பிச்சுக்கிறேன், நான் இந்த குரூப்பை ஆரம்பிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அறிவுள்ளவன ஆணும் பெண்ணும் வரணும் ஆசைப்பட்டலப்பா நான் ஆரம்பிச்சுக்கிறேன். இதை எனக்கே அஞ்சுங்கள். இந்த அஞ்சுன்னு சொல்கிறேன், இதில் தான் விஷயமே அடங்கியிருக்கு. என்ன, எப்படி பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறான் ஆண்டவன். அதில் இருக்குது, அல்லாஹ் சொல்லி தருவான், அவங்க பயப்படும். அப்புறம் முடிஞ்சு என்ற வகையை கொண்டு மலக்குகளை இறக்கி வைக்கிறான். வகி இறங்குதுப்பா, சொல்லு. வகி அனுப்பி இறங்குது. இப்போ இந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட சக்தி இருக்கு கேட்டால், அவன் உங்கள்ட்ட பேசுவான். 3 விஷயங்கள் பேசுவேன்னு சொல்லிட்டாங்க. 1 ஹிஜாப், திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான், சவுண்டு மட்டும்தான் வரணும். 2வது நாடிய தேர்ந்தெடுத்த தூதர்கள் நபிகள் மூலமாக விஷயத்தை சொல்லி அது மூலமாக பேசுவான்.
மூன்றாவது வஹி மூலமாக பேசுவான். இப்போ நபி இல்லை, அவன் இருக்கிறான். மலக்கள் இருக்கிறாங்க, பேசுகிறவங்க மலக்கள் இருக்கிறாங்க, ஜிபில் இருக்கிறாங்க, மீக்கால் இருக்கிறாங்க. என்ன செய்ய போறீங்க? உங்களோட பேசுன்னு சொல்லிட்டான்பா. என்னைக்கா பேசுறீங்களா? என்னைக்கு பேச ஆசைப்பட்டீங்களா? அதுக்கு என்ன செய்யணும்னு நீ ஆசைப்பட்டீங்க? தூய்மையான பழத்தானப்பா அவன் உங்களுக்கு பேசுவான். அவன் யார் என்று தெளிவாக அறிந்த பின்னதான் அவங்களை பேசுவாங்க. 42:51 எடுங்கப்பா. 42:51 விஷயம் வேகமா போகுது. உங்க காதில் உழுவுதோ உழுவு எனக்கு தெரியாது. நீ போற பக்கம் பார்த்தா உழுவுலன்னு தான் என்னை பொறுத்த எனக்கு அரிசி கிடைக்குது. நீ என்ன செய்ய எனக்கு தெரியாது. சொல்லிட்ட உண்மையே எடுத்து சொல்ல. அவ்வளோ என் சொந்த பேச்சே கேட்டா குரான்லேருந்து காட்டு. இந்த 16:2 இன்னைக்கு தான் அனைவர் கண்ணிலையும் படுது. அதை பார்க்குறீங்க. இத்தனை வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் ஆயிடுச்சு. என்னைக்கிடா மலைக்கிழங்கு இறக்குறது, ஜிப்ரி இறக்குறது, மீக்கால் இறக்குறது அப்படின்னு ஆசைப்படணும். ஆசைப்படணும். பாக்கியம் உள்ளவர்களை தவிர இது அடைய மாட்டார்கள். இது என்ன நம்பர் சொன்ன? 41 42 42 50 படி. அல்லாஹ் எந்த மனிதனிடத்திலும் வஹியாகவோ அல்லது திரைக்கப்பால் இருந்தோ அல்லது தான் விரும்பியதை தன் அனுமதியை கொண்டு வஹி அறிவிக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பியோ அன்றி பேசுவதில்லை. இந்த 3 விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். ஹிஜாப் உங்களுக்கு அவனுக்கு ஸ்கிரீன் வச்சுக்கிறங்க, அல்லது நீ பார்க்க முடியாது, சவுண்டு மட்டும்தான் வரும். அதுக்குதான் ஹிஜான் பார்ப்போம். அது ஹிஜான் வார்த்தை வரும், பார்த்துக்கிறங்க. ஹிஜானை வேற மூஞ்சி மூடிக்கிட்டு இருக்கிறாங்களே, இந்த மாதிரி கடமை குற்றங்கள்லாம் கிடையாது. ஹிஜாப்னா திரைக்கு அப்பால் சவுண்டு மட்டும்தான் வருன்னு இந்த மாதிரி அர்த்தம் கொண்டு வரணும். அதுக்காக ஸ்க்ரீனுக்கு பின்னால் பேசுகிறான்னு நினச்சிக்கிறாங்க. அவனுக்கு உருவம் கிடையாது, ஸ்க்ரீன் பின்னால் நிற்கணும், ஹிஜாபுக்கு பின்னால் நிற்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு அவனுக்கு ஒரு திரை இருக்குது, சவுண்டு மட்டும்தான் கேட்கு, அவனை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். அதுக்காக ஹிஜாப் இருக்கு நினச்சிக்காது, ஒரு திரை நினச்சிக்க வேண்டாம். திரைக்கு அப்பால் சவுண்டு மட்டும்தான் வரும், பேசுவேன்னு சொல்கிறான். இந்த குரான் சொல்லிட்டேன். என்னைக்கே பேச ஆசைப்பட்டீங்க நீங்கள்? அல்லது அடுத்த அடுத்த செகண்ட் என்ன? அல்லது தான் விரும்பியதை தன் அனுமதியை கொண்டு வஹி அறிவிக்கக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி ரசூல் முஹம்மது பிரகாரம் அவங்க சொல்லி அவங்க பேசினாங்க. ரசூல் அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி ரசூல் உங்களுக்கு சொன்னார். ரசூல் மூலமாக பேசுறான். மூணாவது அன்றி நேரடியாக பேசுவதில்லை. நேரடியாக பேசுவது கிடையாது. வஹி மூலமாக பேசுகிறான், திரைக்கப்பால் பேசுகிறான், நபி மூலமாக பேசுகின்றான். இதை தவிர வேறு எந்த விதமான முறையிலும் உங்களோட பேசுவது கிடையாது. அல்லாஹ் பேசுன்னு சொல்கிறானே, என்னைக்கே ஆசைப்பட்டீங்க நல்லா பேசணுமே, ஒவ்வொரு ஆயத்துக்கும் உள்ள விஷயத்தை அறியணுமே, அறிஞ்சு அது நடந்து நடந்து காட்டணுமே. என்னைக்காவது எந்த மனிதன் ஆணவக்குன்னு ஆசைப்பட்டீங்களா? என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் செய்ய போகுதுங்க, அது தெரியும். ஒன்றும் செய்ய போகுது. கேளுங்க, கேட்டுக்கிட்டு அப்படி உட்காருங்க. பேசுறதும் எழுதுறதும் உண்மையும் நன்மையும் அறிவுபூர்வமான எழுத்தும் பேச்சுமா இருக்கணுமே தவிர முட்டாள்தனமான பேச்சையே போஸ்ட் பண்ணுவேன். தேவையில்லை, கேட்காத தேவை. தான் என்ன புரிஞ்சுக்கிட்டு அதை விட்டாச்சு. நான் தூய்மையானவனுக்கு இந்த மாதிரி நான் ஆசைப்பட்டிருக்கிறேன், இந்த மாதிரி செயல்பட்டு இந்த ஆயத்துக்கு சொல்கிறான், இந்த ஆயத்துக்கு சொல்கிறேன், 100கணக்கான ஆயத்துக்கு சொல்லிட்டேன். இந்த 100கணக்கான ஆயத்தை கண்டுபிடிச்சு எடுத்து இது தேவை, எதற்கு? தூய்மை ஆவதற்கு இது தேவை, இந்த ஆயத்து தேவை, தூய்மை ஆவதற்கு இந்த ஆயத்து தேவையில்லை எடுத்திருக்கணும். செஞ்சீங்களா? செய்ய மாட்டீங்களா? இப்போ மலக்கள் அந்த வீட்டுக்கு வந்து 1 இல்லை 2 மலக்குக்கு மேலே வர்றாங்க, வீட்டுக்கு இறங்குறாங்க. பார்த்தீங்களா? ஒரு மலக்கு அனுப்புகிறான்னு தன் நாடி வருமே எத்தனை மலக்கு அனுப்புகிறான் பார்த்தீங்களா? வகை கொடுப்போம். சொல்லுங்கள், அந்த மனிதர் சொல்லுங்கள், என்னுடைய ஆள் அந்த ஆள், என் மீது நம்பிக்கை கொண்ட ஆள், என் முழுமையாக எனக்கே வணங்கி கொண்டிருக்க ஆள், போங்க அனுப்புங்க, அவ்வளோ மலக்கு அனுப்பிக்கானப்பா. இந்த மாதிரி இறைவனை நீங்கள் பார்க்க முடியுமா? இது உண்மைதானா என்று தெரிவதற்கு தான் நீங்கள் தூய்மை அடைஞ்சாதான் அவனுடைய தூய்மை. உங்கள் தூய்மை கேட்கல, அவனுடைய தூய்மை. இதுக்கு அர்த்தம் தெரியுமா அவரால்? அவனுடைய தூய்மை, அல்லாஹ்வுடைய தூய்மை எப்படிப்பட்டவங்களா சொல்ல முடியுமா? எப்போ சொல்ல முடியும்? 11:17 பிரகாரம் எவர் தன் இறைவன் தெளிவின் மீது இருக்கின்றாரோ, இவன் தான் இறைவன் கண்டுபிடித்த அவர் மட்டும் தான் தெரியும் அவனுடைய தூய்மை எப்படிப்பட்டது தெரியும்.
இதற்கு நீங்க உங்களே சிந்திக்கணும். வானங்கள் பூமியை பற்றி சிந்திக்கணும்ப்பா. அது சிந்திச்சாதான் நீ தூய்மையான கண்டுபிடிக்க முடியும். இந்த தூய்மையான கண்டுபிடிக்கிறதுக்கு வானங்களையும் பூமியும் சிந்திச்சு எதற்காக படைக்கப்பட்ட, வீணுக்காக படைக்கப்படவில்லை என்பதை முழுமையாக இவன் புரிந்து கொண்டானோ அவனால் மட்டும்தான் இந்த அல்லாஹை புரிந்து கொள்ள முடியும். தூய்மைன்னா என்னவென்று அவன் தான் அப்போ உணர்ந்து கொள்வான். இப்போ கேளுங்க 3ல் 1:5-1:9 3 சாப்டர் 3 191 190 படிச்சுக்கிறேங்க. 3ல் 190 படிச்சுக்கிறேங்க. 3ல் 190 படிச்சுக்கிறேங்க. அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3ல் 191 படிக்கலாம். 3ல் 190 என்ன போட்டிருக்குது? நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இப்போ அவன் சொல்றவங்க கவனிக்கணும். வானங்கள் பூமி படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல உண்மைகள் இருக்கின்றன. இதன் பிரகாரம் என்னைக்காவது வானங்கள் பூமியை படைப்பை பற்றி அறிவுடைய மக்களுக்கு பல உண்மைகள் இருக்கின்றன. படைச்சவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இது வழி இருக்குன்னு அர்த்தம். உண்மை இருக்குன்னு என்னன்னு கேட்டால் படைச்சவனை நீ அறிந்து கொள்வதற்கு பல உண்மைகள் வழிகள் இருக்கின்றன அர்த்தம். உண்மைகள்னா உண்மை போயிட்டு அர்த்தம் சொல்ற கேட்டுக்கிடுங்க. பல உண்மைகள் இருக்குன்னா அந்த இறைவனை யார் என்று அறிந்து கொள்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. நீ வானங்களையும் பூமியையும் பற்றி சிந்திச்சால், மேலும் இரவு பகல் ஏன் மாறி மாறி வருகை என்பது அறிந்து கொண்டால் இறைவனை அறிந்து கொள்ளலாம். அறிவுடைய மக்களுக்கு உண்மை. அந்த அறிவுடைய மக்கள் என்ன செய்வாங்க? 190 அடுத்த ஆயத்தை பாருங்க. அத்தகையோ நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விழாப்புறங்களில் இருக்கும் போதும் அல்லாஹ்வை திக்ர் கூறுவார்கள். இப்போ இப்பேற்பட்ட மனிதர்கள் நின்ற நிலையிலும் நின்று கொண்டிருந்தாலும் சரி, இருந்த இருப்பிலும் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, ரைட் சைடு லெஃப்ட் சைடு படுத்திருந்தாலும் சரி. அப்ப என்ன அர்த்தம் ஆகுது? எப்பொழுதும் அர்த்தம். ஒரே வார்த்தை எப்பொழுதும், எந்நேரமும், 24 மணி நேரமும் அர்த்தம். இது ஆணை பிரிச்சு காட்டுற. நின்றுட்டு கொண்டிருந்தாலும் சரி, உட்கார்ந்து கொண்டு வேலை செஞ்சாலும் சரி, நீ படுத்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வார்கள். ஜிக்ர் செஞ்ச பிறகுதான் அடுத்தவே என்ன செய்வாங்க? வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றியும் சிந்தித்து எடுத்துங்க. அடுத்த பாருங்க 191 எழுதிட்டீங்கல்ல, அதான் படிக்கிறேன். வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்புகளை பற்றி சிந்தித்து முதல்ல ஜிக்ர் செய்யணும். அதுக்கப்புறம் சிந்தனை செய்ய வானம் எதுக்காக படைக்க, என்ன காரணத்திற்காக படைக்கப்பட்டது, என்ன காரணத்திற்காக படைக்கப்பட்டது, வீணாக்காக படைக்கவில்லையே என்ற விஷயத்துக்கு நீ முடிவு பெற வேண்டும். என்ன காரணத்திற்காக இது படைக்கப்பட்டு வானங்கள் படைப்பட்டு சிந்தித்து அப்புறம் எங்கள் இறைவனே இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை. இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா. யாரு? உண்மையான மூமின்கள், தூய்மையானவர்கள் கண்டு கொண்டார்கள். என்ன கண்டு கொண்டார்? இதுக்கெல்லாம் வீணுக்காக படைக்கவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இறைவனே வீணுக்காக படைக்கல, இந்த வானங்களை பூமி வீணுக்காக படைக்கவில்லை என்று நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று அல்லாஹ்விடம் கூறி, அதுக்கு முக்கியமான விஷயம், நீ மிக தூய்மையான, நீ மிக தூய்மை, மிக பரிசுத்தமான, மிக பரிசுத்தமா. இப்பதான் ஆண்டவன் எப்படி தூய்மையான்னு எப்படி இப்பதான் அவங்க கவனிக்கிறாங்கப்பா. ஓ, இந்த தூய்மையை தான் நீ சொல்லுகின்றாயா? தூய்மையானவர்களை தவிர தொட மாட்டேன்னு சொன்னீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன், புரிந்து கொண்டேன். இப்ப இல்லப்பா தூய்மையாவன, நீ மிக தூய்மையானவன் என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டார்கள். முதல்ல நீங்க அல்லாஹ் ஜிக்ர் பண்ணி வானங்கள் சிந்தித்து இதை வீணுக்காக படைக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு நீ மிக மிக பரிசுத்தமானவன். பாத்தீங்களா? அல்லாஹ் அறிவு தூய்மை அறிவதற்கு ஒவ்வொரு விஷயம் செய்ய வேண்டியிருக்குப்பா. 3ல் 190 191
இவ்வளவு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த அல்லாஹ் தூய்மையானவன் என்பதை அறிந்து கொள்வது. இந்த வானங்கள் போய் வீணுக்காக படைக்கப்படவில்லை என்று அறிந்து கொள்வது. அவனை ஜிக்ர் செய்யணும். போது ஜிக்கர்னு தெரியாது. நல்லா புரிஞ்சு அவங்க தெளிவாக சொல்ல. குரான்ல கேட்டு நானே எதுவுமே பேசலப்பா, குரானை சொன்ன விஷயத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கிறங்கப்பா, என்னை விட்டுருங்கப்பா, குரான் படிச்சுக்கிறங்கப்பா, நீங்க நீ தூய்மையானவன். அப்புறம் நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக. இது அடுத்த பெரிய விஷயம். எனக்கு என்ன, இப்போ தான் நெருப்பை கண்ணால் பார்க்குறாங்க. ஏற்கனவே நான் சொன்னேன், நெருப்பை உயிரோடு இருக்கும் பொழுதே நீங்கள் நரகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று 102 சூரா நம்பர் 102 சொன்னவங்களுக்கு வந்துட்டீங்க இல்லையா? வந்துருப்பீங்க. 102 சூரா உயிரோடு இருக்கும்போதே நரகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று நான் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். அதை பார்த்தது மட்டும்தான் நரகம் தப்பிச்சுக்கிறோம். எவன் இந்த உலகத்தை வாழும்பொழுது நரகத்தை கண்ணால் பார்த்துட்டானோ, சொர்க்கத்தையும் கண்ணால் பார்த்துட்டானோ, இந்த 2 பேர் மட்டும்தான், அந்த மனிதன் மட்டும்தான் சொர்க்கத்து செல்வதற்கு தகுதி படைத்தவன், மற்ற எவனும் கிடையாது. இதை செஞ்சே தீரன்னு உங்களுடைய வாழ்நாள், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முந்தி இதை செஞ்சே தீரன்னு. எப்போ செய்ய போறீங்க? எப்போ செய்ய போறீங்க? நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயா, வக்கீனா அசாபன்னா, அசாப் வேதனை, நார் நரகம், வக்கீனா காப்பாற்றுவாய், எங்களை காப்பாற்றுவாயா என்று இப்பொழுதுதான் நரகத்தை கண்ணால் பார்த்த பிறகுதான் சட்டாண்டு வாய் உள்ள நெல்லது உள்ளத்தில் வரும் காப்பாற்றுவா, வக்கீனா அசாபன்னார் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த 2-3 190 191 ஆயத்தை எவன் நிறைவேற்றானோ அவனுக்கே சொர்க்கம். அவனே அல்லாஹ் புரிஞ்சவன், அவனை தூய்மையாக அறிந்து கொண்டவன். 16 எனக்கு மலக்க இறக்குறானோ அவனை மட்டும்தான் அல்லாஹ் அஞ்சிக்கொள்ள வேண்டும் என்று அஞ்சிக்கொள்வான். அவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு பாத்திரமானவன், அஞ்சுவதற்கு தகுதியானவன். 16:2 பிரகாரம் மலக்க இறக்கணும். இங்கே நீ கண்ணால் பார்த்துருன்னு, அனைத்து சொர்க்கத்தை நரகத்தையும் கண்ணால் பார்த்துன்னு, கண்ணால் நரகத்தை பார்த்தோன்னே உடனே வந்துட்டு வர உள்ளத்திலேருந்து வரக்கூடிய துவா என்ன, வைக்கணும் அசாப், இந்த அசாப் நெருப்பு காப்பாற்றியால நெருப்பு கண்ணால் பார்த்துட்டேன்னு சொல்லு. கண்ணால் பார்த்தாச்சு, நெருப்பை பார்த்தாச்சு. இப்போ என்ன தப்பிக்கணும்? எப்படி தப்பிக்கிறது? என்ன செய்ய போறீங்க? இப்போ இந்த 4-5 ஆயத்தில் இந்த மாதிரி சிக்கிட்டு இருக்கிறீங்க. 6235 எந்த காலத்தை படிக்க போறீங்க? என்ன படிக்க போறீங்க? 6235 ஆயத்தை எந்த காலத்தை படிக்க போறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். பேசுறது, செய்யறது, ஓதுறது, அறிவுடைய மக்களாக இருந்துக்கணும். ஓதுங்க, எழுதுங்க, பேசுங்க. அறிவை வச்சுக்க. முதல்ல பேசுறது ஒழுங்கா பேசுறோமா அதையா புரிஞ்சுக்கிறோங்க. ஒரு கேள்வி கேட்ட கேள்வி என்ன புரியறதுக்கே தெரியல, உங்களுக்கு தெரியலையே, கேள்வியே புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஒரு கேள்வி கேட்டா என்ன தெரியல உங்களுக்கு? வேதக்காரர்கள் யாருன்னு கேட்டேன், என்ன கஷ்டம் உங்களுக்கு? அதில் வேத கொடுத்தப்பட்ட ஏன்ப்பா அந்த தௌராத்தை வாங்க கூட்டம்னு, அப்புறம் இந்த இஞ்சில வாங்க கூட்டம், 2 பேர் தான் வேதக்காரர்கள். வேதக்காரர்கள் வேற யார் வேதக்காரர்கள் சொல்றீங்க? வேற யாரு? அப்ப இந்த குரான் வேதம், அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதை உண்மைப்படுத்தணும். அதுக்கு காரர்கள் யாரு? இது காரர்கள். வேதக்காரர்களுக்கு 2 காரம் சொல்லியாச்சு, தௌராத்தை என்று சொல்லியாச்சு. இந்த குரானுக்கு வேதக்காரர் யாரு? முஸ்லீம். இன்னும் குரானை தொடர்ந்து முஸ்லீமான என்ன அர்த்தம்? இப்படியே பேச சொல்லுவாங்க. நான் இப்போ தான் சொன்னேன், 6 விஷயங்கள் தாண்டப்பதான் முஸ்லீம் ஆகணும்னு சொன்னேன். ஆமாம், எடுத்து முஸ்லீம் சொன்னால் எவங்க முஸ்லீம் எங்கே இருக்கிறாங்க? அந்த உலகத்தை இன்னைக்கு முஸ்லீம் எங்கே இருக்கிறாங்க? முஸ்லீம் முதல்ல அதனால காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் முஸ்லீமா? இல்லை, நீங்கள் முஸ்லீம் இல்லாமல் உன்னத்த முஸ்லீம் என்னென்னு அர்த்தம்? என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த வேதத்தை அடை தொட்டம் யாருமா? நபி மட்டும். வேற தொட்டாங்க அவரை பின்பற்றியது. அவர் பின்பற்றல் யாரு? அவரை பின்பற்றல் யாரு? நம்பிக்கை கொண்டவர்கள். நம்பிக்கை கொண்டவங்க யாரு? நம்பிக்கை கொண்ட காட்ட முடியுமா நீங்க? அதான் மூமின் தான் நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள். அந்த நம்பிக்கை காட்ட முடியுமா நீங்க பண்ணிக்க உலகத்துல? ஏன் நீங்க நம்பிக்கை கொண்டு இருந்தா காட்டலாம். நீங்க நம்பிக்கையில ஒண்ணு, நீங்க யாரை காட்டுங்க நம்பிக்கை கொண்டவர்கள்?
உங்களுக்கே ஒன்றும் தெரியாது. அவனை போய் நம்பிக்கை கொண்டு வர அவனை முஸ்லீம் சொன்னால் என்ன அர்த்தம்? என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க எல்லாரும். குரானை தொட்ட எவனும் கிடையாது இன்னைக்கு ரசூலை தவிர. அன்னையில இன்னைக்கு எவன் தொட்ட வந்து அப்படியே திறக்க அப்படி மூடி கிடக்குது. அதான் உண்மை. தொட்டு இருந்தானே இன்னைக்கு எல்லாம் பதில் சொல்லிருப்பானே கேள்விகளுக்கு. ஏன் தொடலன்னு அர்த்தம், ஏன் தூய்மையான்னு அர்த்தம். இந்த வேத கொடுத்த இந்த வேத தொட்டம் எவனும் கிடையாது. 2 பேர் தான் வேதைக்காக. ஒருத்தன் அதை தூக்கி சுத்திட்டு இன்னொருத்தன் இன்னும் சுத்திட்டு இருக்கிறான். அவ்வளோ முடிஞ்சு வச்சுக்காத. அவனை தான் வேதைக்காரன்னு சொல்றான் ஆண்டவன். இந்த வேதைக்காரர்கள் தான் உண்மை கூட்டத்துக்கு ஆசையும் ஆயுதத்தையும் கொடுத்து சண்டை போடுங்கன்ட்டு அந்த வேதைக்காரர்கள் அவன் தூங்கி விட்டு சண்டை போட வச்சுட்டாங்க. அது வேற கதை. இது சண்டையெல்லாம் முடிந்த பிறகு நல்லா சொல்லி காட்டுறான் ரசூல். முடிஞ்ச ரசூல் அந்த சண்டை போட்டு சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி இருந்தீங்க போனீங்க. இதை போய் மூசாவையும் ஃபிரோன் இழுக்காதீங்க. மூசா எந்த சண்டை போட்டாலும் ஓட்டில் இருந்தார். முதல் ஓடி போயிட்டாரு. 2வது கூட்டு ஓடினாரு. பின்னாலே ஃபிரோன் ஓடலாம். ஃபிரோன் எடுத்து சண்டை போட்டாரு. ஃபிரோன் கோட்டை அழிச்சார், மூசா அழிச்சாரு. அது சண்டை போட தெரியாது அவருக்கு. எதுக்கு தேவை மூசா இழுக்கிறீங்க எல்லாரும்? இப்போ ஓதுறது ஒழுங்கான ஓதுறேன். எந்த காலத்துல எந்த ரசூல் மாதிரி ரசூலை தவிர முகமது தவிர எவன் சண்டை எந்த நைமான சண்டை போட்டாரு சொல்லுங்க பார்ப்போம். வார் யுத்தம் யார் பண்ணது? ரசூலை தவிர. பத்ரி யுத்தம் சரி, ஹுனைன் சரி, எஸ்ரிப் அந்த ஊரு சண்டை, இன்னும் 4-5 ஊர் சண்டை போட்டுக்கிறாங்க. ரசூலை தவிர எந்த நபி சண்டை போட்டாங்க உலகத்துல? ஒரு சண்டை போடலையே. ஓடி போயிட்டாரு தான் முகமது. இதுதான் ஓடி போயிட்டாரு மூசா. முதல்ல 15 வயசு இருக்கும் ஓடி போயிட்டாரு. அப்புறம் வந்தாரு. என்னப்பா எல்லாம் கூட்டிட்டு போய் ராவோட ஓடி போயின்னு சொல்ல போயிட்டாரு. மூசா போயிட்டாரு. அவர் எந்த கோட்டையில இறக்கி சண்டை போட்டாரு? இப்படியா பேசுறது? யோசிக்க வேணும்னா அவர் எந்த காலம் சண்டை போட்டாரு? சண்டை என்ன தெரியுமா அவருக்கு மூசாவுக்கு? ஆனால் மூசாவும் ஈசாவும் சண்டை போட்டே தீர வேணும், உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன சண்டை போடுவேன். அதான் தெரியுமா? குரான் போட்டு தெரியுமா? நபி எப்படி சண்டை போட்டாரோ அதே மாதிரி மூசாவின் மீதும் ஈசாவின் மீதும் சண்டை விதிக்கப்பட்டு யுத்தம் செஞ்சே தேர்ன்னு அவன் சொல்லியிருக்கான். மூசாவும் சொல்லியிருக்கான், ஈசாவும் சொல்லியிருக்கான். எல்லாம் போயிட்டு முடியல அவரால். அது தெரியுமா? அந்த விஷயமா தெரியுமா அவங்களுக்கு? குரான் உங்க ஓதானப்பா தெரியும். குரான் தொல்லை பண்ணீங்க எப்படி புரியும் உங்களுக்கு? இப்போ நான் சொன்னதை இன்னைக்கு தான் ஃபைன். இன்னுமே பேச போகிறது மேலே பேச போகிறது இல்லை. உங்கள் இஷ்டப்படி என்ன செஞ்சுக்கிடலாம். அதுக்கு நான் தடை இருக்க மாட்டேன். அல்லாமல் தடை இருக்க மாட்டான். சந்தோஷம் செய்யுங்க. செய்தாலும் தடை இருக்க மாட்டான்பா. அந்த அளவுக்கு செய்தான் எல்லாம் கெடுத்து விட்டாச்சு. இன்னும் அவங்க பாட்டு சோற பையன் பேசிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த செய்த முடிவு பண்ணிட்டான். ஆனால் நான் வேலையெல்லாம் போயிடுச்சு. செய்தானுக்கு ஒரு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அவன் யாரை கெடுக்க எல்லாம் கெடுத்து முடிச்சாச்சு. பிறக்கிற பிள்ளைகள்லாம் கெட்ட கூட்டமாக வந்துட்டு இருக்கு எல்லா ஊர்லேயும் இன்னைக்கு. அது எந்த சந்தேகம் கிடையாது. அதனால செய்தான் நான் எடுப்ப நிறைவேற்றிட்டேன். அவ்வளோதையும் காஃபர் ஆகிட்டேன். ஒருத்தன் கூட குரான் தொடாமல் ஆக்கி விட்டுட்டேன்னு சந்தோஷமாக இருக்கிறான். இன்னைக்கு ஷைத்தான் இப்லீஸ் என்ற மகா பெரிய மனிதன் தோக்கடிச்சு எல்லாம் தோக்கடிச்சுட்டு அவங்களை எல்லா நைமாரையும் தோக்கடிச்சுட்டான். வந்து வேகமாக போய் எல்லா நையும் போயிட்டாங்க. ஷைத்தானுக்கு ஒரே வேலை, மனசு கவலை தரக்கூடிய வேலை. நீங்கள் தான் இப்போ என்ன இந்த ஆளுங்க ஊரை கஷ்டப்பட்டு உலகத்தையே கெடுத்துட்டேன். இந்த 10 பேர் உட்காந்து ஓதுறாங்க. என்ன செய்யுது? அவன் தலைவலியாக போச்சு ஷைத்தானுக்கு. இப்போ அதான் உண்மை. இப்போ நீங்கள் உண்மையால் நீங்கள் இருந்தீங்கன்னா ஷைத்தானுக்கு பெரிய தலைவலி நீங்கள் இருக்குது. நீங்கள் ஓதுதான் பிடிக்காது. இப்போ உனக்கு நான் ஆதம்லேருந்து கெடுத்துட்டேன். இவனுங்க உட்காந்து புதுசாக மாதிரி கிளம்பி குரான் தூக்கிட்டானுங்களேன்னு பெரிய கவலை. இதில் அவன் தோற்பது உறுதி. யாரு? ஷைத்தான் தோற்பது உறுதி. நீங்க உறுதியாக இந்த குரான் இருந்தால் இல்லாட்டி நீங்களே ஷைத்தான் சேர்ந்தாங்க. இல்லை இப்போ இல்லைப்பா குரானை ஓதி விஷயத்தை கலந்து நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு எவனை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கே வேலைக்கு தைரியமாக மனுஷனை ஆகுங்க. நீங்கள் ஆகுன்னு உங்களுக்கு எதுக்கு படித்தான்? ஆனால் மனுஷன் தான் படித்தான். அவன் மனுஷன் தன்மையாக கடைசியாக ப்ரூவ் பண்ணல இறந்து போகணும். மனிதன் படித்தா எல்லாம் முஸ்லீம் படித்தானா, ஹிந்துவை படித்தானா, கிறிஸ்துவ படித்தானா, மனிதன் படித்தவன் அதை அப்படி மெயின்டைன் பண்ண வேண்டாம். மெயின்டைன் பண்ண வேண்டாம் அந்த மனித தன்மையை.
அப்படிலாம் வாழ நீங்கள். இவ்வளவு சொல்லியே ஒழுங்கா மனசை ஏற்றுக்கிட்டு ஒழுங்கா ஓதுனா உங்களுக்கு நல்லது. இல்லாவிட்ட கதை முடிந்தது. இப்போ முடிஞ்ச கதை முடிஞ்சிருச்சு, திருப்பி எழுப்பிடுறேன் நான் அவங்கள ஒழுங்கா ஓதுங்கன்ட்டு. அதுக்காக வீண் பேச்சு எதுவும் நீங்கள் போஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அறிவுபூர்வமாக என்ன மாதிரி புதுசாக கண்டுபிடிச்சிங்கன்னா முன்னேற்றம் இருந்ததுன்னா, இது யாருமே செய்யாத புது விஷயம் கண்டுபிடிச்சேன், இது மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் தருது இந்த ஆயத்து பிரகாரம் அப்படி என்று உங்கள் மனசில் பட்டால் நீங்கள் இறங்க பேசுங்க. அது மற்றவங்க உதவியாக இருக்கு. முட்டாளாக்க கண்டதை எழுதி முட்டாளாக்க வேண்டாம். அது திருப்பி சொல்கிறேன், பேசுனா ஒழுங்கான பேச்சை பேசுங்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, ஒரு வார்த்தையை நீ போஸ்ட் பண்ணினா என்ன புரிஞ்சுக்கிட்ட சொல் முதல்ல. அது என்ன உண்மையை புரிஞ்சுக்கிட்ட, சொல்கிறதுக்குமே தூய்மை ஆகிட்டியா? இல்லை அப்போ என்ன பேசுகிற? தூய்மையாக தொட முடியாது சொல்லிட்டா ஏன் தொடராது? இப்போ அப்படிவா தன்னை திருத்தி ஆகா தூய்மையாகவும் அப்படி கொண்டாந்து தன்னை கொண்டாந்து வாழ்க்கை கொண்டாடும். இதுதான் ஓதுகிற முறை, இதுதான் இஸ்லாம் நுழைகிற முறை, இதுதான் அல்லாஹ்வை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய முறை. இந்த முறையில் வாழ்ந்தால் உங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. இல்லாவிட்டால் பெரும் கேடு, பெரும் பாவமான செயலை செஞ்சாச்சு, நரகத்தின் கடினமான வேதனை, நெருப்பின் வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. இதை நீ அர்ப்பணிக்காமல், ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ தன்னை அர்ப்பணிக்காமல் நீ குரான் தொற்ற முடியாது. நீ ஹஜ் செய்யாமல் தொற்ற முடியாது. நீ ஹஜ் செய்யாமல் குரான் தொற்றிட முடியாது. ஹஜ் என்னன்னு எவனுக்கு நீங்கள் இன்னைக்கு தெரியாது. ஹஜ் ரெண்டே வார்த்தை, இது 2 எழுத்து. இந்த ஹஜ் என்ற வார்த்தைக்கு எவனுக்கும் அர்த்தம் தெரியாது, ஒருத்தனுக்கும் தெரியாது. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆளுங்க நீங்கள் இருக்கீங்களா? புரிஞ்சுக்கணுங்க. ஹஜ் என்ற வார்த்தை குர்ஆனில் தெளிவான பதில் இருக்குது. ஏன் ஓத வேண்டியதானே? சொல்ல மாட்டேங்கிறாரு போய் மாதிரி கம்ப்ளி பண்ணுறீங்களே. ஏன் உள்ளே இருந்து குர்ஆன் இருக்குது சொல்கிறேன்னே, ஏன் கண்டுபிடிக்கல? அவ்வளோ சோம்பேறித்தனம்ப்பா அவங்க நிறைஞ்சிருக்குப்பா. தூய்மையை நிறைஞ்சிருக்குப்பா, சோம்பேறி நிறைஞ்சிருக்குது. அப்படி சொல்லிட்டா என்ன செய்ய? நீங்கள் அப்படி சொல்லிட்டா வச்சுக்கணும், என்ன செய்வீங்க? பதில் சொல்லிட்டேன், என்ன செய்வீங்க? செஞ்சுருவீங்க ஹஜ்ஜ? நான் கேட்குறேன். அப்படி செய்யாவிட்ட மகத்தான் தண்டனை உண்டு, அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. விஷயம் தெரிஞ்சு புரிஞ்சு அதையும் செய்யாம விட்டான்டா அவனுக்கு மகத்தான தண்டனை உண்டு, நிச்சயம் உண்டு. அதுக்காக நான் தான் விளக்கம் சொல்லுவேன், வேறு யாரும் சொல்ல முடியாதுன்னு அல்லாஹ் எல்லா வாயும் பூட்டிட்டான். தெரிஞ்சவன் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்திக் கொள்ளுங்க, சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு நான் அறிவிப்பேன், ஒவ்வொருத்தருக்கும் ஓர் திசை ஓர் வழி உண்டு, அதன்படியே அவர்கள் செல்லுகின்றார்கள் ஆண்டு சொல்லிட்டான். ஒருத்தியுடைய எண்ணம் செயல் வழி உன்னர்த்திக்கும் கிடையாது. அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அவனுக்கு மட்டும்தான். மலக்கள் எப்படி அஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அது அவனுக்கு மட்டும்தான். அவன் தன் பொண்டாட்டி பிள்ளை சொல்ல முடியாது. அந்த குடும்பத்தில் யாருக்கு இறங்கி என்ன விஷயத்தை மலக்கள் சொல்லுகின்றார்களோ, யாருக்கு சொன்னார்களோ அந்த மனிதன் மட்டும்தான் அதை பின்பற்ற முடியுமே தவிர, இந்த பிள்ளைகள்லாம் பண்டா உட்கார வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிதான் ஒரு காசு நினச்சிக்கிற பாட்டாங்க. உங்களுக்காக சொல்லப்பட்ட உங்கள் மனைவி இந்த மாதிரி ஓதி வரணும், உங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி ஓதி வரணும், உங்கள் சகோதரர் தான் அவங்களும் இந்த மாதிரி ஓதி வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி உண்டு. அதன் பிரகாரமே அவர்கள் செல்லுகின்றார்கள். அது நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். நன்மையான காரியங்கள் குர்ஆன் ஓதி கண்டுபிடிக்க விரைந்து செல்லுங்கள். டேக் 2ல் 147 8 2ல் 148 147. ஒவ்வொருவருக்கும் ஒரு திசை இன்னொன்று 148 எல்லாம் எடுத்துக்கப்பா. 2ல் 148 2வது சூறால 148 அது என்ன போட்டுன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி கிடையாது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திசை. கிப்லான்னு வார்த்தை உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். சரி படி. ஒவ்வொருவருக்கும் ஒரு திசை உண்டு, அதன் பக்கம் திரும்புபவர்களாக உள்ளனர். நீங்க ஒவ்வொரு மனிதனுக்கு ஆணும் பெண்ணுக்கு ஒரு மனசு என்ன இருக்குப்பா, அந்த என்ன உன்னத்தி கிடையாதுப்பா.
நீங்கள் உங்கள் மனசு என்ன நினைக்குதோ அதை இப்படி தான் வாழ்க்கை அமைச்சிட்டு போயிட்டே இருங்க. அது திரும்புவராக இருக்கின்றாலும் சொல்கிறோம். ஒவ்வொரு வழி உண்டு, அதன் பக்கமே நீங்கள் திரும்ப அது வழியே நீங்கள் போகிறா இருக்கின்றீர்கள். அப்புறம் நன்மைகளின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், வேகமாக செல்லுங்கள். இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட எதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றானோ அதன் பக்கம் விரைந்து வேகமாக செல்லுங்கள். அப்புறம் நீங்கள் எங்கு இருப்பினும் அல்லாஹ் உங்கள் யாவரையும் கொண்டு வருவான். முடிச்சா ஒவ்வொருக்கும் உண்டு சார். ஆக ஒவ்வொருத்தரும் தான் உண்டு, தன்னுடைய இறைவன் உண்டு, குர்ஆன் உண்டுன்னு உட்காரும். இதை கூட்டு சேர்ந்துக்கிட்டு இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன சொல்றீங்க, அது பேச்சே கிடையாது. உனக்கு அல்லாஹ் தான் வழி அறிவிப்பான். அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் குர்ஆன் ஓதி அல்லாஹ் நோக்கி இருங்க. உங்கள் முகம் எப்போது அல்லாஹ் நோக்கியே இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு ஈயாக்க நாற்பது ஐயாக்க நஸ்தைனுக்கு ஆரம்பித்தேன். இப்போ இப்படி போகுது, போகாமல் போகுது. நான் எந்த காலத்தை எதை தொடர்றது, எதை ஆரம்பிக்க, எதை முடிக்க எனக்கு தெரியும். எனக்கு இப்போ உங்களுக்கு ஜிக்கரை தஸ்பியை பற்றி சொல்லிட்டேன் சில விஷயம். இப்போ ஜிக்கரை எப்படி செய்யணும், எதை ஜிக்ரு செய்யணும் என்ற விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் இப்போ எழுதி காட்டிடுறேன், குறிச்சிக்கிறேங்க. உடனே சொல்கிறேன், பார்த்துக்கங்க. சரியா? இது படிக்கணும். ஃபஸ்ட்டு வருது அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய வேண்டும். இப்போ பார்த்துக்கங்க, அல்லாஹ்வை ஜிக்ரு செய்ய வேண்டும். நம்பரை போட்டுருன்னு பார்த்துக்கோங்க. அல்லாஹ்வை ஜிக்ரு செய்ய வேண்டும். அடுத்து ரப்பின் பெயரை ஜிக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப், இறைவனுடைய பெயரை ஜிக்ர் செய். அல்லாஹ் என்ற வார்த்தையை ஜிக்ர் செய்ய முதல்ல. அப்புறம் ரப்பின் பெயரை, ரப்புடைய பேர் ரஹ்மான் ரஹீம் மாலிக், இந்த பெயரை நீங்க ஜிக்ர் செய்ய வேண்டும். ஜிக்ர் என்ன வேணும்னு தெரியாது, சுத்தமா என்ன விஷயமே தெரியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான். என்ன செய்ய போறீங்க? எழுதி மூணு. குர்ஆனை ஜிக்ர் செய்ய வேண்டும். குர்ஆனை ஜிக்ர். நெக்ஸ்ட், குர்ஆனை ஜிக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய வேண்டும். ரப், உங்களுக்கு இறைவனை ஜிக்ர் செய்ய வேண்டும். அப்புறம் குர்ஆனை ஜிக்ர் செய்ய வேண்டும். இப்போ எழுதி மூணு எழுதிருப்பீங்க. என்ன செய்ய போறீங்க? இது யார் செய்வாங்க? தூய்மையானவர்களை தவிர இதனை தொட முடியாது, செய்ய முடியாது. அடுத்த நாள் மூணு படிச்சீங்களா? குர்ஆன் முழுவதும். குர்ஆன் முழுவதும் ஜிக்ர் ஆகும். இப்போ குர்ஆன் முழுவதும் ஜிக்ர் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு நம்பர் எதுக்குறேன், அதே புரிஞ்சுக்கங்க. 38ல 1 குர்ஆன் முழுவதும் ஜிக்ர். இந்த குர்ஆன் முழுவதும் ஞானம் நிறைந்ததுன்னு சொல்லிட்டேன். குர்ஆன் தான் என்ன விஷயம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்ல தேவையில்லை. இப்போ உங்களுக்கு குர்ஆன் தனி, குர்ஆன் விஷயத்தை அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. அந்த குர்ஆன் முழுவதும் ஞானம் மிக்கதுன்னு சொல்லிட்டான். ஞானம் என்னன்னு தெரியாது. இந்த குர்ஆன் முழுவதும் ஜிக்ர்னு சொல்லிட்டான். ஜிக்ர்னு தெரியாது. அடுத்தது அகிலத்தாருக்கெல்லாம் இது ஜிக்ர் ஆகும். இப்போ அகிலத்தாருக்கெல்லாம் இது ஜிக்ர் ஆகும். என்னப்பா இது? அகிலத்தாருக்கெல்லாம் இன் ஹுவ இல்லா ஜிக்ருன் லில் ஆலமீன். என்ன செய்ய போறீங்க? நம்ம என்ன 38:87 உங்களுக்காக எழுதி காட்டுறோம்ப்பா. எனக்கு டைப் பண்ண தெரியாதுப்பா, அந்த கம்ப்யூட்டர் ஓரளவு தெரியாதுப்பா. சரி, எழுதியாவது மக்களுக்கு காட்டுறோம்ப்பா, புரிஞ்சுக்கிறங்க. அகிலத்தாருக்கெல்லாம் இது ஜிக்ரா. என்ன அகிலத்தாருக்கு என்ன ஜிக்ர்? அகிலத்தார் என்ன ஜிக்ர்? அதே அகிலங்களுக்கு எல்லாம் என்ன ஜிக்ர் சொல்றாங்க? புரியுமா? புரியாது. காரணம் நீங்க தூய்மை ஆகணும். நீ எப்படி உங்களுக்கு வேலை சொல்றது, நான் சொல்றது உங்களுக்கு வேலை சொல்றது? அட்லீஸ்ட் தூய்மையாக தான் உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கும். குரானை தொடாட்டப்ப இதே பேர் சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு? நான் விளக்கம் சொல்லுவேன். என்ன புரிஞ்சுக்க சொல்லலாம், புரிஞ்சுக்க மாட்டீங்க. அடுத்தது ஆயத்தை ஜிக்ர் செய்ய வேண்டும். அப்புறம் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் ஜிக்ர் செய்ய வேண்டும். அதுக்கு நம்பர் போட்டு பார்த்துக்கங்க. அடுத்தது அல்லாஹ்வின் பெயரை ஜிக்ர் செய்து ஹத்யூ கொடுக்க வேண்டும். இப்போ நீங்க ஹத்யூ தர்றீங்கப்பா, ஆடு மாடு கொடுக்குறீங்கப்பா, மக்கள் ஏழை கொடுக்குறீங்கப்பா, அதை நீங்க அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஜிக்ர் செய்து அதை நீங்க கட் பண்ணி தான் கொடுக்கணுமே தவிர உங்களுக்கு அல்லாஹ்வின் தெரியாது, ஜிக்ருன்னு தெரியாது. காஃபிர்த்தனமாக கட் பண்ணி சாப்பிட்டுருக்கிறீங்க.
காஃபி எப்படி சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கலாம். கெட்ட உணவை சாப்பிட்டுக்கிறீங்க நீங்கள், கெட்ட உணவை கட் பண்ணி ஏழை கொடுக்குறீங்க, கெட்ட செய்தி வேகமாக வந்துட்டு இருக்குது. அல்லாஹ்வை தெரியாது, அல்லாஹ்வின் பெயரை ஜிக்ருஸ்மில்லாஹ்னு பார்த்துருப்பீங்க. 6ல் 118 பார்த்துருப்பீங்க. அல்லாஹ்வின் பெயரை ஜிக்ரு செய்து நீங்கள் உண்ணுங்கள்னு சொல்லிக்கிறாங்க. என்னைக்கா படிச்சீங்க? 6வது சூரா 118வது ஆயத்தில் இருக்குது, பார்த்துக்கிறங்க. என்னைக்காவது கண்ணை பட்டுச்சு? அது எவ்வளவு மோசமான வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து தெரியுமா? நீங்க இன்னைக்கு அல்லாஹ் கோபத்தையும் சாபத்தையும் முழுமையா வாங்கிட்டு வாழ்ந்துருக்கீங்கப்பா நீங்க இன்னைக்கு. அல்லாவின் பெயரை ஜிகிர் செய்யவில்லையோ அதை சாப்பிடாதீர்கள். அல்லாவின் பெயரை யாரு ஜிக்ர் செய்யவில்லையோ அதனை நீங்கள் புசிக்காதீர்கள், சாப்பிடாதீர்கள். இன்னைக்கு நீங்க சாப்பிட்றீங்கல்ல, மட்டங்கிட்ட சாப்பிட்றீங்க, எல்லாம் அல்லாஹ் பேர் சொல்லாதது கெட்ட உணவு நீங்க சாப்பிட்றீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க, பிஸ்மில்லாஹ் சொன்னா எல்லாம் சுத்தம் வச்சுட்டு இருக்கிறீங்க. கெட்ட காஃபிர் செய்கிற வேலை செஞ்சுட்டு எவ்வளோ நீ சாப்பிட அவ்வளவு கெட்ட உணவு, கெட்ட உணவு. தூய்மையான உணவையும் ஹலாலான உணவையும் தூய்மையான உணவையும் சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 172 ஹலாலன் தையுபன் அவனே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அது உங்களை செய்ய முடியாது, உங்களை ஒர்க்காக செய்ய முடியாது. நீங்கள் சாப்பிட்ற உணவெல்லாம் கெட்ட உணவு. அதனால் அவ்வளவு பேருக்கு வியாதியை, துன்பம், கஷ்டம் எல்லாம் அதனால் வந்தது. அல்லாஹ்வின் பேரை ஜிக்கர் செஞ்சு சாப்பிட்டா வியாதியே வராது. அவ்வளோ அழகான உங்களுக்கு உடம்பு சக்தியும் ஆரோக்கியத்தையும் தரும். இதுதான் முக்கியமான விஷயம், அது அறிந்து கொள்ள வேண்டியது. எதுக்காக ஜிக்கர் தேவைப்படுது? வேட்டைக்கு விடும்போது அல்லாஹ்வின் பெயரை ஜிகிர் செய்ய வேண்டும். இப்போ நீங்க வேட்டை பிராணிகளை அனுப்பி, முயல் வேட்டை, மான் வேட்டை நடக்குதுப்பா, அதை பிடிக்கிறதுக்கு வேட்டை நான் அனுப்புறீங்கல்ல, அனுப்புறதுக்கு முந்தி அல்லாஹ்வின் பெயரை ஜிக்ர் செய்து அனுப்பிடணும். இப்படி இப்போ வேட்டை பிடிச்சிட்டு அனுப்பணும். எப்படி சொல்றான் பாருங்க, என் பேரை ஜிக்ர் பண்ணாம எது செஞ்சாலும் நீ ஒரு மகத்தான ஒரு காஃபிர், ஷைத்தான் கூட்டத்தை சேர்ந்ததா நீ கூட்டம். அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு. அடுத்தது வேதத்தை கொடுத்திருக்கிறோம், அதில் ஜிகிர் இருக்கின்றது. நாம் உங்களுக்கு வேதத்தின் குர்ஆனை கொடுத்திருக்கின்றோம், அதில் ஜிக்ர் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆயத்திலையும் ஜிக்ர் இருக்கின்றது, ஒவ்வொரு விஷயத்திலும் ஜிக்ர் இருக்கின்றது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் ஜிக்ர் செய்யாமல் அந்த காரியத்தை செய்ய முடியாது. புதிய ஜிகிர் வரும்போதெல்லாம் அவர்கள் விளையாடியவர்களாகவும் புறக்கணிக்காமல் இருக்கவில்லை. இப்போ எப்போதுமே ஜிக்ர் இறங்கிட்டே இருக்குதுப்பா. ஜிக்ர் வரும்போதெல்லாம் எவ்வளவு கேர் பண்ற கிடையாது, அது புறக்கணிச்சே போறாங்க எல்லாரும். அவ்வளவு ஜிக்ர் வேகமா இறங்கி 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 இருக்குது, பூமி இறங்கி இருக்குது. ஒருத்தன் ஜிக்ர் பண்ணுங்க கிடையாது, தொட்டம் கிடையாது, எதுவும் செஞ்ச கிடையாது, போயிடுச்சு. புதிய ஜிக்ர் அல்லாஹ்விடம் வரும்போதெல்லாம் அவர்கள் புறக்கணித்து வேடிக்கை விளையாட்டாகவே எடுத்துக்கொண்டார்கள். சாதாரண விஷயம் இல்லைப்பா ஜிக்ர் என்பது. மகத்தான் புரிஞ்சவனுக்கு ஒரு தூய்மையானு தெரியும், ஜிக்கர்னா என்னன்னு தெரியும். அவதான் நான் சொல்ல முடியும். என்னை ஜிகிர் செய்யுங்கள், நானும் ஜிகிர் செய்வேன். இது அடுத்த விஷயம். என்னை ஜிக்ர் செய்யுங்கள், நானும் ஜிக்ர் செய்வேன். இது அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இல்லை அர்த்தம் தெரியும் உங்களுக்கு? ஃபஸ்குரூனி, என்னை ஜிக்ர் செய்யுங்கள், நானும் உங்களை ஜிக்ர் செய்வேன். என்னுடன் பேசுங்கள், நானும் உங்களுடன் பேசுவேன். உங்களை சுலமாக சொல்றதை விட சொல்லிடுறேன், என்னுடன் அல்லாஹ்வோட பேசுங்க, நான் ஒன்று பேசுகிறேன். பேசுகிறதுக்கு ஒரு மொழி இருக்குது, அந்த பேசுகிற மொழி ஒன்று இருக்குது, ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. அது என்ன? ஜிக்கர். ஜிக்கர் மூலமாக எனக்கு பேசு, நானும் ஜிக்கராகவே பலிக்கிறேன். ஃபஸ்குரூனி அஸ் வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்திவார். இன்னைக்கு நன்றி ஒருத்தனும் தெரியாது, அது சொல்லிடுறேன். நன்றின்னு அர்த்தம் தெரியாது. போட்டான் தமிழ் நன்றின்னு போட்டான், தேங்க்ஸ்ன்னு போட்டான், சுக்கரன்னு போட்டான், ஒருத்தன் அர்த்தம் தெரியாது. நன்றி, நன்றிக்கு அர்த்தம் தெளிவாக குரான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அது ஓத கிடையாது. ஓத உட்காந்து சொல்லித்தர மாட்டேன், ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பெரிய போயிட்டு இருக்குது.
சொல்லட்டு, அது கவலை கிடையாது. நான் சொல்ல போகிறதுக்காக சொல்ல போகிறது கிடையாது. நீ கண்டுபிடிக்கணும். உனக்கு எதுக்கு எல்லாம் அறிவையும் இது இருதயத்தை கொடுத்துக்கிறான், கண்டுபிடி. இப்போ ஃபஸ்குருனி அசுக்குருக்கும் வஷ்குருலி வரா தக்கு, என்னிடம் பேசுங்கள், நான் உங்களை பேசுகிறேன், ஆகவே நன்றி செலுத்து. நான் உங்களை பேசுகிறேன்ல, நன்றி செலுத்து. அடுத்தது, அல்லாவின் ஜிக்கிரினால் உங்கள் இருதயம் பயந்து நடுங்கிவிடும். இப்போ எப்படி பயம் உண்டா பார்த்தீங்களா? எப்படி பயம் உண்டா பார்த்தீங்களா? அல்லாவுடைய ஜிக்கிரினால் உங்களுடைய இருதயம் பயந்து நடுங்கி விடும். இப்போ என்ன விஷயம் கேட்டால் 16:2 குறிச்சிக்கு வேகமாக குறிச்சிக்கணும். 16:2 அல்லாஹ் மலக்கை அனுப்புகிறான் வீட்டுக்கு. இந்த 5 கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள் நியூஸ் வஹி அனுப்பி வைக்கிறான் உங்களுக்கு. இதுல என்னன்னு இப்ப பாத்தீங்கன்னா 8:2 என்ன போட்டுருன்னு கேட்டா, அல்லாஹ்வின் ஜிக்ரினால் இன்னமல் மூமினூன் அல்லஸின இஸா ஸிக்ரல்லாஹ், அல்லாஹ்வின் ஜிக்ரினால், அல்லாஹ் உங்களுடன் ஜிக்ரில் பேசுவதினால் உங்கள் இருதயம் பயந்து நடுங்கி. இது அல்லாஹ் டைரக்டா பேசுறான். அதில் மலக்கள் அனுப்பி பேச வைக்கிறான். இது அல்லாஹ் டைரக்டாக பேசுகிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. மனுஷங்கிட்ட எப்படி அல்லாஹ் மலக்கள் ஜிப்ரீல் எல்லாம் எப்படி பேசுகிறான்னு பார்த்துக்கோங்க. எப்படி உங்களுக்கு உதவி செய்யணும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கண்ணில் பட்டது, இதான் ஓதலை. என்ன செஞ்சுருங்கப்பா நீங்கள்? இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். யாராவது ஒரு ஆள் இதை எழுதுவான் பேசுவான்னு பார்த்தா ஒரு ஆளு கூட இல்லை. இல்லை தூங்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோ வரும். இப்போ தூங்குவாங்க. இதை ஓத முறை உங்கள் தூங்குறதுக்காக தான் இந்த குழந்தை போய் ஆரம்பிச்சிடறேன். அவருக்கு நீங்கள் அறிவாலே வரணும்னு நாளைக்கு நரகத்தை தப்பிக்கன்னு அந்த எண்ணத்தோடு சொல்கிற ஆரம்பிச்சிருப்பா. அதை என்ன செய்ய போகிறீங்க? ஒன்று செய்ய, எதுவும் செய்ய. இதில் 8:2 அல்லாஹ் உங்களுடன் பேசுவதுனா டைரெக்டாக ஒன்று பேசுகிறான்ப்பா, எல்லாம் பேசுகிறான்ப்பா. 16:2 அல்ல மலக்கரணி பேசுகிறான்ப்பா அவங்களோட. அடுத்த தோல் சிலிர்த்து விடும் ஜிக்கிரினால். இப்போ அல்லாவுடைய ஜிக்கிரினால் தோல்கள் சிலிர்த்து குளிர்ந்து சிலிர்ந்து காற்று வச்சா அப்படியே தோலாம் சுருங்கிறது ஒரு மாதிரியா நிற்கல. அந்த மாதிரி ஆயிரம் அல்லாஹ் ஜிக்கிரை செய்யும்போது. இதுதான் ஒருத்தன் ஜிக்கிர் செய்கிறானா இல்லைன்னு அவனை புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இதுதான் அல்லாஹ் பேசும்பொழுதும், அல்லாஹ் உங்களோட பேசும்பொழுதும் இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் மனிதனுக்கு இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் உண்டாகும். தோல்கள் சிலிர்த்து. ஜிக்கிரை கொண்டு ஜிக்கிர் செய்ய வேண்டும். இதாங்க பெரிய விஷயம். ஜிக்கர் என்ன தெரியாது. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு ஸிக்ருல்லாஹ ஸிக்ரன் கஸீரன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை ஜிக்ரை கொண்டு ஜிக்ர் செய்யுங்கள். அதிகமாக ஜிக்ரை கொண்டு ஜிக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் ஜிக்ர் செய்யணும். எப்படி ஜிக்ர் செய்யணும் கேட்டா, ஜிக்ரை கொண்டு தான் ஜிக்ர் செய்யணும். என்னவா புரிஞ்சதா? ரொம்ப கஷ்டமான கடினமான சப்ஜெக்ட். படைப்புகளை ஜிக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய கிரியேஷன்ஸ் ஃபுல்லா ஜிக்ர் பண்ண வேண்டும். அடுத்தது மேகம், காற்று, தண்ணீர். அல்லாஹ்வுடைய மேகம், காற்று, தண்ணீர், வானம், பூமி, சூரியன், நட்சத்திரம், அனைத்தையும் நீங்கள் ஜிக்ர் செய்ய வேண்டும். வானம், பூமி, மலை இவைகளை ஜிக்கிர் செய்ய வேண்டும். நபியே, நிச்சயமாக நீர் ஜிக்கிர் செய்பவர்தான். இப்போ அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் ரசூலுக்கு. நபியே, நீர் ஜிக்கிர் செய்பவர் தான். உங்களை பார்த்தாலே புரிஞ்சுக்கிட்டேன். ஜிக்கிரை தவிர எதுவும் உங்க மனசுல வராது, வாயிலையும் வராது. இது தவிர எந்த பேச்சும் மனசுலேருந்து வராது, மனசுல இல்லை. இதை ஜிக்கிரை தவிர உங்க வாயில எதுவும் வராது. ஜிக்ரை தவிர உங்க மனசு எதுவுமே கிடையாது. நிச்சயமாக இந்த ஜிக்ர் செய்பவர் தான் என்று அல்லாஹ் அந்த மனிதருக்கு ரசூலுக்கு சர்டிஃபிகேட் கொடுறான். இப்போ ரசூலை பின்பற்று. என்ன செய்ய இந்த மாதிரி சர்டிஃபிகேட் எப்போ வாங்க போறீங்க? எல்லாரும் வாங்க போறீங்க. என்ன வாங்க போறீங்க? முடியுமா? உங்க மனசு இப்போ முடியாது சொல்லிடுச்ச. இது குரான் ஓதி இருக்கணுமே. சொன்ன புரியுதப்ப 10-15 வருஷம் அவனு சொன்ன புரியுதா? எதுவுமே புரியாம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. நபியே, நீ ஜிக்ர் செய்பவர் தான். அடுத்தது, அந்நாளில் மனிதன் ஜிக்ர் செய்வான், என்ன பலன்? இப்போ கியாமத் வந்துருச்சுப்பா. இப்போ நம்ம எல்லாம் இறந்து போயாச்சு. இப்போ கியாமத் வந்துருச்சு. அல்லாஹ் முன்ன நின்றாச்சு.
இன்னைக்கு ஜிக்கர் பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் ஜிக்கர் செய்யறேன்னு சொல்கிறேன், எல்லாம் கத்துறானுங்க. இன்னைக்கு போய் ஜிக்கர் செஞ்சு உனக்கு என்னப்பா லாபம்? நீ 80 வருஷம் 90 வருஷம் இந்த உலகத்தை வாழ்ந்த, ஜிக்கர் செஞ்சு என்ன லாபம்? இப்போ போய் ஜிக்கர் கதை முடிஞ்சிச்சு. ஃபிரோன் கத்துறான், நான் இன்னும் அல்லா மூசாவோட இறைவனை வணங்குறேன் கற்றுக்கிறதான் தண்ணிக்குள்ளே போகும்போது. இப்போ தான் புத்தி வந்தது தான் மலர்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி அந்நாளில் அந்த கியாமத் நாளில் கேள்விகளை கேட்கப்படும் நாள், அவன் முன்னால் நரகத்தை இக்க வச்சு அவனை கேள்வி கேட்கும் நாள். நான் ஜிக்ரு செய்ய அல்லா சொன்னால், இன்னைக்கு ஜிக்ரு செஞ்சு என்னப்பா உனக்கு லாபம் என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஜிகிர் செய்வோருக்கு இது ஜிகிர் ஆகும். ஜிக்ரு செய்பவருக்கு இது இந்த குர்ஆன் ஜிக்ரா. வார்த்தை பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய பேச்சை கவனிச்சிங்களா? ஜிக்ரு செய்பவர்களுக்கு இது ஜிக்ர் ஆகும். என்னப்பா ஜிக்ரு செய்பவர்களுக்கு ஜிக்ர் ஆகும் என்னப்பா? அப்ப ஜிக்ரு தெரிஞ்சா குர்ஆன் புரியும் அர்த்தம். அப்ப ஜிக்ரு உங்களுக்கு தெரிஞ்சாதாப்பா ஜிக்ரு செய்வீங்க நீங்க. நிச்சயமாக அறிவுடையோர்கள் ஜிகிர் அடைந்தவர்கள். அறிவுள்ளவன் மட்டும்தான்ப்பா ஜிக்ரை அடைவான். அறிவுள்ளவன் யாரு? அல்லாஹ் யாரை தூய்மைப்படுத்துகின்றானோ அவன் அறிவுடையவன். இப்போ ஜிக்கரை பற்றி உங்களுக்கு 80-90 இடத்துல ஜிக்கருண்டு. அதில் கொஞ்சம் 20-21 உங்களுக்கு சாம்பிள் காட்டினேன். மற்ற நீங்களே பார்த்து எழுதி கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்கள். இத்துடன் நான் இந்த பயானை முடித்துக் கொள்கிறேன். பிஸ்மில்லாஹ். அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நல்ல விஷயங்கள் நீங்கள் இனி போஸ்ட் செய்வீர்கள் நம்புகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் உண்மையிலேயே நல்லவர்கள் அல்லாஹ் பக்கம் ஆசைப்பட்டு வந்தீங்கன்றால் நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான். பிஸ்மில்லாஹ். அடுத்த பயானில் பார்ப்போம். முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.